வானிலையூடாக உறவழி இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் வெனிட்டா ஸ்ரீவன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வணக்கம் பாருங்க டாக்டர். வணக்கம் பாணி, வணக்கம் ஜெயா நடேசன், வணக்கம் வணக்கம். இன்றைக்கு எடுத்த தலையங்கம் பார்வை மங்கி இருக்கிறது துப்புரவில்லாமல் ஒரு புகாரா இருக்கிறதும் தெளிவில்லாமல் பார்க்க சின்ன பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆக்களை பற்றி எடுக்கல, அது இன்னொரு செக்ஷனாக எடுக்கணும். இது வயது வந்த ஆக்கள், தொழில் செய்கிற ஆக்கள் 30, 40, 45, 50 இன்னும் வயது கூடிய முதியோருக்கும் கண்ணாடியில் பார்வை குறைவுன்னு தெரியும், மங்கள் இருக்கிறது. கண்ணுக்கு போய் நாங்கள் சோதிச்சு கண்ணாடி எடுக்கிறோம். அந்த நேரம் சோதிக்கைகளை கண் எல்லாம் 2 பக்கமும் 2 கண்ணும் வடிவா தெரியுது. கடைசி லைன் வாசிச்சு நாங்கள் சின்ன எழுத்து எல்லாம் வாசித்தோம், கண்ணாடி எடுத்துட்டு வந்தோம். சரி, போட்டு பார்க்க சரி. அதுக்கு பிறகு இருந்தா போல மங்குது. ரெண்டாவது நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று, கண்ணாடி எடுத்த பிறகு அதால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இருந்தது கிளியரா இருக்கு, கூட தரம் பார்வை குறைஞ்சதும் எல்லாத்துக்கும் மங்கினதாகவும் இருக்கிறது. அல்லது மற்ற மங்கள் சில வருத்தங்களுக்கு, இப்போ கண்ணில் கேட்ராக்ட் இருக்குது, அது ஆப்ரேட் பண்ண பிறகு உடனே தெரிஞ்சது, அதுக்கு பிறகு திருப்பி மங்கி கொண்டு போகும். எல்லாத்துக்கும் 1 கிழமை 2 கிழமையால மங்குது, எல்லாத்துக்கும் 1 கிழமை 2 கிழமையால 2-3 மாதத்தால மங்க துவங்குதோ இல்லை 1 வருஷத்தால மங்க துவங்குதுன்னு சொல்லி சில ஆப்ரேஷன்ஸுக்கு பிறகு அப்போ அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். சரி, முதலாவது இப்போ நாங்கள் 40, 50 அந்த வயது சாதாரணமாக நாங்கள் தொழிலுக்கு போகிறோம், கண்ணாடி எடுத்து நாங்கள் எப்பவும் தெரியுங்க 45, 40 வயது துவங்க வெள்ள எழுத்து துவங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம் தான் எல்லாரும் கண்ணாடிக்கு போகிறோம். சாதாரணமாக கிட்ட வாசிக்கிறதும் தூர வாசிக்கிறதும் சுலபமாக இருந்தாலும் 40 பேரை துவங்கின பிறகு கைவிரலுக்கு புத்தகத்தை கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும், வாசிக்கிறத எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும். அதனுடைய அதை கிட்ட கொண்டு வரதுக்கு வெள்ள எழுத்துக்காக வேண்டி கண்ணாடி, வாசிக்கிற கண்ணாடி எடுக்கிறோம். அப்போ வாசிக்கிற கண்ணாடி எடுக்கல வடிவா துவக்கமாக தெரியுது. அதுக்கு பிறகு வந்த பிறகு ஏன் எங்களுக்கு அது அந்த கண்ணாடியில் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு இது மங்கி கிடக்குது தெரியுது, இல்லை திருப்பி கொஞ்சம் நேரத்தால் எடுக்க திரும்புதுன்னு சொன்னா அதுல சில காரணங்கள் இருக்கிற காமனா காரணங்கள் இருக்கு. ஆனால் கூடியதாக வாரது ஒன்று, நான் முந்தி நாங்கள் சொன்னால் இந்த தற்காலத்தில் கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கிற வழியா நாள் முழுக்க டிஜிட்டல் டயர்ட்னஸ், டிஜிட்டல் லைட்னிங் இதை போட்டுக்கொண்டு அதே இந்த ப்ளூ லைட்டை பார்த்து கொண்டிருக்கிறது, கண்ணை வெட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறது, வேலை செய்கிறது புரிஞ்சு அதே பார்த்து கொண்டு இருக்கிறதோட ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ளே இருக்கிறது. அப்போ கண் காஞ்சிடுறது. அப்போ ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 2 ட்ரை ஐஸ் 2 மாதிரி. சாதாரணமாக உங்களோட கண்ணை பற்றி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க தானே, ஒரு கோலம் கண்ணுக்கு முன்னுக்கு 2 மடல், மேல் மடலும் கீழ் மடலும், உள்ளுக்குள்ள கண்ணீர் நிற்கிறது. அந்த கண்ணீர் தேவை எங்களுக்கு. நான் திரும்பி சொன்னால் அந்த கண்ணீருக்குள்ளாக தான் கதிர் வெளிச்சம் உள்ளுக்குள்ள போய் கண்ணுக்குள்ள போய் பின்னுக்கு விழுறதும் அந்த பார்வை உணர்ச்சியை தாரது இல்லாமல் முதல் வேணும் அந்த கண்ணீர். ஆனால் என்ன ட்ரை ஐஸ் என்ன மாதிரின்னு சொன்னால் கிணகாரத்துக்கு முன்னால அந்த ட்ரைனஸ் வரும். இந்த கண்ணீர் கண்ணுக்கு அதை யோசிச்சு கொள்ளும்போது கண்ணீர்ல 2 இந்த உள்ளுக்குள்ள கண்ணோட அதாவது கண்ணாடி படலம் காணியா அதோட சேர்ந்துருக்கிறது நீர். கண்ணீரை சுரப்பியலால அது வர நீர். அதுக்கு மேலே இருக்கிறது எண்ணெய். அப்ப எண்ணெயால மூடி ஒரு மெல்லிய எண்ணெய் லெவல் மாதிரி இருந்து அதுக்குள்ளதான் தண்ணீர் மூடி இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு யோசிப்பா இருக்கும், ஒரு கண்ணாடி துடைச்சி போட்டு கழுவி போட்டு பாருங்க, சில நேரம் ஒரு பெச்சா தண்ணீர் நிற்கும், நடுவில் சில இடங்கள்ல தண்ணீர் தேங்காது, ட்ரை ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். சும்மா ஒரு கண்ணாடி நாங்கள் துடைக்கல எண்ணெயோ அதோட துடைக்கலையும் சில இடங்கள்ல தண்ணி நிற்கும், சில இடங்கள் இல்லை இருக்கும். அது அந்த இடங்கள்ல எண்ணெய் தன்மை இல்லாமல் போய் தண்ணீர் உள்ளுக்குள்ள தண்ணீர் வேப்பரேட் பண்ணி கொண்டு போகும், இல்லாமல் போகும். அப்போ அது ட்ரை ஸ்பாட்ஸ் வரும். அதுதான் எங்களோட கண்ணிலையும் நடக்குது. அப்போ எண்ணெய் தன்மை இல்லாமல் போகும்.
அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்ணீர் தண்டவாளில் எவாப்ரேட் பண்ணோன்னே அந்த ட்ரை ஸ்பாட்ஸ் வேணும். அந்த ட்ரை ஸ்பாட்ஸ் வந்தோடனே நாங்கள் என்ன சொல்கிறது, கண்ணெல்லாம் மெரியுது, மங்குது, உள்ளுக்குள்ள மணல் மாதிரி குத்திக்கு வந்து கொண்டு இருக்குது, உருட்டுது, கண்ணால் கண்ணீர் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கண் ஆயாசம். அப்போ கண் ஆயாசத்தால் தான் டயர்ட்னஸ் வர்றது கூட. அதுவும் அதோட இன்னும் கூடியதாக சில பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னால், கண்ணாடி வாசிக்கிறது கிட்ட கொடுத்தாலும் அதை கழட்டி போட்டு செய்கிறது இல்லை. பேந்து கொஞ்ச நேரம் போட்டுட்டு போய் திருப்பி கழட்டி வைக்கிறது. அப்போ அந்த கண் வந்து அந்த ரிஃப்ராக்டிவ் எரரை கரெக்ட் பண்ணி கொடுத்த கண்ணாடியோடு தான் 100க்கு 100 கிட்டத்துக்கு பார்வைக்கு தெரியுது. அதை விட்டுட்டு அதை கலட்டி போட்டு 10 நிமிஷம் அதோட இல்லாமல் பேருந்து கொஞ்சம் இருந்தாலும் போடுறது, பேருந்து கலட்டுறது. அப்போ கண்ணுக்கு இருக்கிற ஆயாசத்தில் கண் எந்த வாட்டில் ஃபோக்கஸிங்கை விட்டுடும். அப்போ எல்லா எழுத்தையும் கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணிக்கிற இடத்த எடுக்க இல்லாமல் இருக்கிறபடியா தான் அந்த மங்கள் கண்ணால் கண்ணீர் வரும், மங்கி கொண்டே இருக்கும். அப்போ அது கண்ணாடியில் அந்த இந்த கண்ணாடி எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் நாங்கள் கண்ணை வட்டி முழிக்காமல் இருக்கிறது, ஈரலிப்பை குறைக்கிறதா இருக்கிறது அறையில் ஏர் கண்டிஷன் இல்லை, இல்லாட்டிக்கு ஹாட்டாக இருக்கும், இல்லாட்டிக்கு பிளிங்க் பண்ணுற இல்லை, இல்லாட்டிக்கு மணித்தியால் கணக்காக கண்ணை திறந்துட்டு இருக்கிறோம், வட்டி முழுக்காமல் வட்டி எடுக்காமல் நம்ம ஈரலிப்பு இல்லாமல் போய் ட்ரை ஐஸ் வந்து நடக்குது. அதை விட சாதாரணமாக நாங்கள் காமனாக என்னோட ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கண்ணாடி எடுக்கிறோம், வயது போக நாங்கள் இப்போ கண்ணாடி எடுத்துட்டு எடுக்கல என்னென்று கண்ணாடி கழட்டுறீங்க, ரெண்டு பக்கத்து காம்பிலையும் பிடிச்சி எடுக்கிறீங்களே, லென்ஸை பிடிச்சி ஏர்வாசி பேர் லென்ஸில் நடுவில் இருக்கிற லென்ஸை கண்ணாடி பிடிச்சி தான் எடுக்கிறோம். அப்போ கையில் இருக்கிற ஊத்தையும் எண்ணெயும் தான் அதில் எடுத்துக்கொள்றோம். எவ்வளோ பேர் நீங்கள் சொல்லுங்க இந்த கண்ணாடி கழுவுறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ முதலாவது அந்த கண்ணை ஒரு வெளிச்சால பார்த்துட்டு இந்த கண்ணாடியை கொஞ்சம் துடைச்சி கழுவி எடுத்தால் அரைவாசி மங்கலம் போயிடும். அந்த இருந்தா போல வாரதம் இருந்தா போல எனக்கு தெரியல. அதுவும் வயது போனாக்கள் கண்ணாடியை கொடுத்து போட்டு ஒரு பிள்ளைகளும் அதை துப்புரவாக்கி கொடுக்குறேன். வயது போனாக்கள் அதை கண்ணாடியை வச்சு கொண்டு பார்க்கல, பிள்ளை தங்கச்சி பேர் எனக்கு தெரியதே இல்லை, இதில் என்ன பிள்ளைன்னு சொன்னா உண்மையாக அந்த கண்ணாடி எடுத்து வெளிச்சத்தில் பாருங்க அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் படிஞ்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா விரலை வச்சு தான் லென்ஸை எடுக்கிறோம். அப்போ அந்த அந்த அழுக்கை எடுத்த பிறகு 50% நான் நிச்சயமாக சொல்கிறேன், 50% பார்வை இன்னும் நல்லா இருக்கு. நான் கிளினிக்கில் வேலை செய்கிற நேரம் நானே கழுவி போட்டுட்டு கொடுக்குறேன். நான் வேறு வருத்தம் இல்லை, இந்த கண்ணாடியை கழுவினா வருத்தம் போயிடும். அப்போ துப்புரவாக இருக்கிறதும் அந்த கண்ணாடி எடுத்த கண்ணாடியையும் துப்புரவாக வச்சிருக்கிறதும் அவசரம். சரி, அதை விடுங்கோ. மற்றது ட்ரைனஸை விட்டுட்டு இந்த கண்ணாடியை திருப்பி போட்டுறதும் இதை எடுத்துக்கொண்டு, மற்றது செகண்ட் வந்து வேறு வருத்தங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முதல் உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் செரலோன், முக்கியமாக டயபிட்டிஸ் இருந்தால் சீனி ஏறேக்களையும் கண்ணுக்குள்ளே ரத்தத்தோட சீனி வந்து எல்லா கிழங்களும் வீங்கி கொண்டு வரும், அல்லது சீனி குறையக்களையும் வரும். அப்போ ரெண்டுலேயும் சாதாரணமாக டயபிட்டிஸ் இருக்கிறார்களுக்கு பார்வை மங்கி வேணும், டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. இப்போ சரி என்ன நடக்கும்னு சொன்னால், பிளட் சுகர் எடுக்குது, எவ்வளோ உங்களுக்கு 300 200 120 இருக்கணும், 300க்கு வந்துட்டு சரி மங்குது. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம், மங்குது. சரி பார்த்துட்டு உங்களுக்கு டயபிட்டிஸ் சுகர் கண்ட்ரோல் இல்லை, இப்போ பார்த்தா கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. கண்ட்ரோல் பண்ணி வேற 100க்கு வேற இன்னும் மங்கும், இன்னும் மங்கி பேந்து தெளியும். அப்போ ஐயோ நான் எனக்கு சுகர் நார்மலாக வந்துட்டு இன்னும் தெரியல, ஆஃபீஸில் போனால் ஒன்றும் தெரியல, எல்லாம் மங்கி இருக்குன்னு சொன்னால் அந்த கண்ணில் ஊறி பிடிச்சி அந்த அந்த சீனியில் ஊறி போய் எல்லா வீக்கம் இருக்கிறபடியால் அந்த வீக்கத்துக்கு இன்னும் சாதாரணமாக இன்னொரு கிழமையாவது எடுக்கும் நார்மலாக வர்றது. அப்போ அதே கண்ணாடி நல்லா தெளிவாக தெரியறதுக்கும் ஒரு டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணி நார்மல் வந்து ஒரு கிழமை 10 நாள் போனப்பதான் வேணும். அதுக்குள்ளதான் எல்லாரும் மந்திரப்பட்டு ஐயோ இது தெரியலைன்னு சொல்றது. சுகர் நார்மலா வந்துடுது கண்ணாடி தெரியலேன்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு வர அது நார்மலா வேணும். அது டயபிட்டிஸ். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்காங்க, சாதாரணமான 180 60 200க்கு அப்படி பிளட் ப்ரெஷர் ஏறிக்கொண்டு ஹை
அவ்வளவுக்கு ஏறி போறார்கள் பின் நரம்புகள் வீங்கி கொண்டு வரும். அதாவது பார்வைக்கு இருக்கிற நரம்புகள் இந்த சுற்றுவேல இருக்கிற நாடிகள் எல்லாம் சுருங்கி இருக்கிறபடியா வீங்கி பின்னுக்கு நரம்புகள் வீங்கி அந்த வீக்கத்தால பார்வை குறைஞ்சு வரும். அப்ப பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், அது மற்றது மைக்ரேன், உங்களோட கபாலகுத்திலையும் இருந்தா போல பிளட் பண்ணும், தெரியாமல் போகும், அது பின்னுக்கு ஸ்பெசம்ஸா போய் அதுக்கும் பார்வை குறைய பார்க்கும். ஆனா அதற்கு மருந்து நாங்கள் அண்டைக்கு செய்வது இன்றைக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற சரியில்லைன்னு இல்லை, ஒரு கிழமை தேகம் எப்படியாவது மாற்றி எடுக்கும். ஒரு கிழமை எடுக்கும், 2 கிழமை எடுக்கும், அது ஆறுதலாக இருந்து அதை ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு எடுக்க சரி வரும். அப்போ பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம் அந்த அதுகள் இதை விடுங்க. சரி, இதை விட நாங்கள் வெள்ளெழுத்துக்கு கண்ணாடி இருக்கோம். வெள்ளெழுத்துன்னா என்னன்னு சொன்னாங்க. இப்போ உங்களோட கண்ணின் அமைப்பு உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு கோலம் முன்னுக்கு இருக்கிறது கண்ணாடி, பளிங்கு கண்ணாடி மாதிரி இருக்கிறது கோனியா, அதுக்கால தான் லைட் போய் அதுக்கு பிறந்தால எங்களோட விழித்திரை இருக்கு நிறம், எங்களோட பச்சைன்றமோ நீலன்றமோ கருப்புன்றமோ கண் நிறத்தை கொடுக்க நடுவில் பாவை. அந்த பாவைக்கு பிறந்தால, அதாவது பியூப்பிள், அதுக்கு பிறந்தால தான் அந்த லென்ஸ் இருக்கு, வில்லை. அப்ப அது வில்லை, அது வெள்ளையா வந்தா அது சாதாரணமாக ஒரு கண்ணாடி பளிங்கு மாதிரி இருக்கும் வில்லை. ஆனா அந்த இது வயது போக 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 இந்த உள்ளுக்குள்ள இருக்க நடுவில் இருக்க கிழங்கள் வெளியால இருந்து வளர்ந்து மேல மூடிக்கொண்டு வர, உள்ளுக்குள்ள தள்ளி போற கிழங்கள் மரணம், அது இறந்து கொண்டு போய் உள்ளுக்குள்ள இறி கல்லு மாதிரி வரும். அப்ப நிறம் மாறும். சாதாரணமாக கண்ணாடி பளிங்கு மாதிரி இருக்கிறது வெள்ளையா சரியா அவிச்ச முட்டை மாதிரி, வெள்ளை கரு முட்டை மாதிரி அவ்வளவு சாஃப்ட் ஆயிடாது, அதும்பா சரியான கடினமான கல் மாதிரி வரும். அப்ப அதுதான் நாங்கள் புரை அல்லது கேட்ராக்ட்னு சொல்றோம். அப்ப கேட்ராக்ட் வந்திருந்தா பார்வை குறையும். அப்ப கேட்ராக்ட் வரையல அந்த வில்லை சுருங்கி வீகிறது. இப்ப இப்படி வில்லை எடுத்தோம்னு சொன்னா அப்படி இருக்கிறது இல்லை, அதான் லென்ஸுக்கால லைட் போகுது. இது லைட் போகக்கூடிய கண்ணாடி பளிங்கு வில்லை. ஆனா வயது போய் சரி உள்ளுக்குள்ள எல்லாம் இறுகி கொண்டு போக அந்த இந்த வயது குறைஞ்சாக்களுக்கு இப்படி சுருங்கி கூவி கொண்டு வரும், இப்படி ஃப்ளட்டா வரும், பேருந்து திருப்பி வரும். இவ்வளவுக்கு கொண்டு வர ஃபோக்கஸ் கிட்ட வரும், பேருந்து ஃப்ளட்டா வர ஃபோக்கஸ் தூரப்போ, அது பிசிக்ஸ். அந்த அம்சம், அதாவது அப்படி சுருங்கி விரிகிற அம்சம் இல்லாமல் போகும். இறுகி கொண்டு போனா ஒரு பிளாஸ்டிக் துண்டு மாதிரி வருதுன்னு வைங்களேன். அப்ப அப்படி போதான் நாங்கள் வாசிக்கிறதும் வெள்ளெழுத்து தள்ளி போகுது, கையை அங்கால தள்ளி நின்று வாசிக்கலாம், அதுக்கு கண்ணாடி போட்டு கிட்ட கொண்டு வா. சரி, அந்த நேரம் தெரியுது. ஆனா அதுக்கு பிறகு கேட்ராக்ட் கூட வந்தா உள்ளுக்குள்ள கிளவுடினஸ், உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த பளிங்கு இல்லை, கண்ணாடி தன்மை இல்லாமல் போய் வெள்ளையா வந்தால் உள்ளுக்குள்ள போல லைட் கதிர்கள் அதுக்கால போய் பின்னுக்கு நிரம்புல விழாது. அப்ப எல்லாம் மங்களா தெரியும். அப்ப அது கேட்ராக்ட். அப்ப நீங்க போய்க்கலாம் டாக்டர் சொல்லும் உங்களுக்கு இப்போ வயது வந்துட்டு 40-50 வயதுக்கு பிறகு எல்லாருக்கும் துவங்குறது, உங்களுக்கு துவங்குது, ஒரு கண்ணில் கொஞ்சம் கூட இருக்குது, மற்ற கண்ணில் எலும்பாக ஆப்ரேட் பண்ண வேண்டி வரும் இதுன்னு சொல்லி. சரி, அப்ப கேட்ராக்ட் இன்னொரு ரீசன், நீங்கள் கண்ணாடி எடுத்தும் சரி வராமல் இருக்கிறது வித்தியாசம். சரி, அதுக்கு அதுல எடுத்து போனேன்டா அது எடுத்துக்கொண்டு வரணும். கேட்ராக்டா புரை, அது அந்த கேட்ராக்டுக்கு என்ன செய்யறது, சரி வாங்க நீங்கள் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லு. சரி, நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போறீங்க. ஆப்ரேஷனுக்கு போனா டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் செய்து போட்டீங்க, இந்த தெரியல மெட்டக்கால் விளங்குதோ. ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்றாரு நீங்க சக்சஸ்ஃபுல், உள்ளுக்குள்ள ஆப்ரேஷன் எடுத்து லென்ஸ் வச்சாச்சு, புது லென்ஸ் வச்சுட்டு எல்லாம் சரி வரும், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வடிவா தெரியும். அப்ப ஐபேட் நேரம் போட்டிருக்கோம், அடுத்த நாள் வந்தா தெரியும். ஆனா இல்ல, ஒரு 2 போயிட்டு கொஞ்சம் மங்கள் இருக்கும், பேருந்து தெளிவா வர வேணும். அப்ப அதுல நாங்கள் ஆக யோசிக்க வேணும். நீங்கள் இந்த பேஷண்டா நீங்கள் வைத்தியர்கிட்ட போய் உங்களுக்கு கேட்ராக்ட் செய்யலாம், அந்த கேட்ராக்டால அதை எடுத்த பிறகு அதால வெளிச்சத்துக்கு அதெல்லாம் தான் தெரியுமா. வேற கண்ணில வேற வருத்தங்கள் இருந்தால் அது அந்த டாக்டர் ஒரு ஒன்றுக்கும் அது செய்யல. அப்ப பின்னுக்கு நரம்புகள் பழுதாக இருந்தால் அல்லது டயபெட்டிஸால உறைஞ்சிருந்து வேற கரைச்சல்கள் இருந்தால்
எல்லாத்தையும் நிரம்பல் கலண்டு இருந்தால், வேற வருத்தங்கள் இருந்தால், அந்த வருத்தத்தால குறைஞ்ச பார்வை எடுக்கலாம். அதை வேற வழியால் எடுக்குவான். கெட்ராக்டை செய்து மாத்திரம் நீங்கள் கெட்ராக்ட் செய்தீங்க இந்த பார்வையை காணணும்னு சொல்லிடலாம். அப்ப கெட்ராக்ட் வந்து முன்னுக்கு ஒரு திரை மறைவு மாதிரி இருக்கு, அந்த திரையை கழட்டி விடுறான். அப்ப அதுக்கு பிறகு வெளிச்சம் பின்னுக்கு போயேக்கல, பின் பின் நரம்புகள் போய் விளையக்கல, நரம்புகள் பழுதாக இருந்தால் பார்வை குறைவா இருக்கும். அப்ப அதை நாங்கள் 2-3 விதமா பிரிக்கிறோம். ஒன்று, ஆப்ரேட் பண்ணி 2 நாள் 3 நாளுக்குள்ள மங்கி இருக்கு. அது இது ஆப்ரேட் பண்ணிக்கல புரிய எடுக்கல நாங்கள் விளங்கப்படுத்துறதில்லை. முந்தின காலத்தில், அதாவது 30-40 வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த வில்லை முழுக்க கெட்ராக்டை முழுக்க வந்தோன்னா நாங்கள் முத்த விடுங்க சொல்லுவேன், அந்த முத்த வேணும் மறுபடியும் முத்தின பிராணம் எடுக்கிறோம்னு சொல்லி. அந்த நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்ல, அந்த முத்தின வில்லையை அப்படியே வெளியால் எடுத்தோம். அப்ப சின்ன ஒரு மாபிள் துண்டு மாதிரி அல்லது மாவில் சின்ன இது மாதிரி ஒன்று இருக்கும், அதை அப்படியே எடுத்து வெளியால விடுறோம். அப்ப முழு லென்ஸையும் எடுக்கிற வழியால் எடுத்தோன்னு அது முழுக்க வெளியால வந்துடும். வெளியால அந்த நாள்ல என்ன பேருக்கும்டா கூட தாய் தப்பென்ற பெரிய போத்தலடி இந்த பின் அடி மாதிரி கண்ணாடி போட்டுருப்பேன். அப்ப லென்ஸ் வைக்கிற இல்லையே, அப்ப லென்ஸ் முழுக்க வெளியால் எடுத்து போட்டு கண்ணாடியா போட்டணும். அப்ப அந்த அந்த லென்ஸை போட்டு போத்தலடி மாதிரி போட்டுதான் போட்டு வர்றாங்க. அப்ப அந்த காலம் போயிட்டு இப்ப அந்த காலம் மேலேறி இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதே வழி அந்த உள்ளுக்குள்ள எடுக்கிற லென்ஸை எடுத்து வெளியால் எடுத்து போட்டு அதே பவர்ல ஒரு சிந்தட்டிக் லென்ஸ், ஆர்டிபிஷியல் லென்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறோம், அதே இடத்துல வைக்கிறோம். அப்ப அதே இடத்துல வச்சோன்னா அந்த பார்வை நார்மலா வரவான். அப்ப ஏன் அது வரையில? அப்ப நீங்க எடுக்கிறீங்க சரி. இப்ப 20 டயாப்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், 20 டயாப்டர்ஸ் பவர் இருக்கு அந்த கண்ணாடிக்கு. அந்த 20 டயாப்டர்ஸ் கண்ணாடியை மெஷர் பண்ணி உங்களுக்கு போடணும். போட்ட பிறகு பார்வை மங்கல. அப்ப அதிண்ட காரணங்கள் என்ன? ஒன்று, என்ன ஆப்ரேஷன்? இப்ப நாங்கள் ஒரு சின்ன வெட்டுக்காயம் இருந்தாலும் மாறுறதுக்கு 24 மணி நேரம், 48 மணி நேரம், 72 மணி நேரம் எடுக்கும். அந்த 74 மணி நேரம் அந்த ஒரு 2-3 நாளுக்கு ஸ்லைட் பிளட் சில பேர், எல்லாருக்கும் 100க்கு 100 வேண்டாலும் சில பேருக்கு மாறுறதுக்கு காலம் எடுக்கும். அப்ப அந்த 2-3 நாள் காத்து கொண்டிருக்க தண்டை பாலில் கிளியர் பண்ணி கொண்டு வர. அப்ப அது நார்மலா செய்யறோம். மற்றது என்ன செய்யணும்னு சொன்னா, சில பேர் அதே காரணம் இல்ல, டாக்டர் சொன்னவர் முத்த வேணும்னு சொல்லி, அங்க டாக்டர் அப்படி சொல்றேன். முத்தின இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னால், அந்த லென்ஸ் வந்து உங்களோட தொழிலுக்கு இப்ப நாங்க என்னத்துக்கு ஆப்ரேட் பண்றோம்னு சொன்னா, நீங்கள் செய்யற தொழிலுக்கு அது தடையா இருந்தால், பார்வையில குறைபாடு இருந்து அதால உங்களுக்கு தடை வரும்னா கட்டாயம் செய்யணும். முத்துறதுக்கு முத்தையிலால் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அந்த லென்ஸை மேல் கவசம் மாதிரி மெல்லியொரு தோல் இருக்கு, அந்த மெல்லிய தோலை ஒரு சின்ன வட்டி போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற லென்ஸ் அந்த மெட்டர் அவ்வளோத்தையும் சரியா முட்டை விளக்கற மாதிரி இருக்கும், அதை ஒரு நீர்ல தானே ஒரு ஊசி தானே போட்டு அவ்வளோதையும் சக் பண்ணி எடுத்து போட்டு அந்த வழி பேக் ஒரு என்வெலப் மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த லென்ஸை வச்சுக்கணும். அப்படி வச்சா தெரியும். முந்திய போல நாங்கள் லென்ஸ் கவர் எல்லாத்தையும் எடுக்கிறபடியா தான் இருக்கிற. இப்ப சக் பண்றதுக்கு கல்லா போனா சக் பண்ணலாம். அப்ப லென்ஸ் வந்து அரை முட்டை மாதிரி வெளுவெளுப்பா இருக்கணும் உள்ளுக்குள்ள. அப்பதான் அந்த நீர்ல போட்டு மெல்லமா சக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன துண்டுதோலா பிச்சு வெளியால் எடுத்து போட்டு அந்த வெளி உரைக்குள்ள தலானிய உரைக்குள்ள போடுற மாதிரி இந்த லென்ஸை உள்ளுக்குள்ள வச்சு விட்டா முழுக்க தெரியும். அப்ப எவ்வளவுக்கு நீங்க முத்த விடுறீங்களோ அவ்வளவுக்கு இப்ப இந்த ஹெர்ஜல் பார்வை மங்கிட்டு. அப்போ நேரத்தோடு செய்யறது நல்லா கெட்ராக்ட். அது சரி, நாங்கள் சாஃப்ட்வேருக்கு லென்ஸ் போட்டு லென்ஸ் எல்லாம் போட்டப்பறம் இன்னும் என்ன டாக்டர் இன்னும் தெரியல. நான் லென்ஸ்ல உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்யறேன்னு சொல்லி. ஒன்று மொனோஃபோக்கல் லென்ஸ்னா ஒரு ஃபோக்கல் தூரத்துக்கு மாத்திரம் அல்லது கிட்ட, மற்றது கண்ணாடி போடணும். அதை டாக்டர் சொல்லுவேன், அதை போடணும். மெட்டது இதுக்கு மல்டிஃபோக்கல், இந்த வேரி ஃபோக்கல்னு சொல்லி தூரத்துக்கு தூரத்துக்கு கிட்டத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோக்கல் லென்ஸுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி லென்சஸ் இருக்கு, விலை கூட, அதெல்லாம் போடுறது. ஆனால் நாங்கள் அப்போ
2 எல்லாரும் இல்ல தனியே இல்லை. எனக்கு என்ன இதுதான் நல்ல லென்ஸ் என்னன்னு கேட்கறது. 1 2 3 4 5 சாதி இருக்கு. இல்லை எது விலை கூடினது அதுதான் போடணும். எது விலை கூடினது இல்லாட்டி இந்த மல்டிஃபோக்கல்னா புதுசு தெரியுது, அது என்னன்னு தெரியா ஒருத்தர்கிட்டையும் கேட்கறதுல இது எது நெல்லம்னு சொல்லி. அவர் சொன்னார், அப்ப டாக்டர் சொன்னார் எங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லி, இப்ப தூரம் இடவெளி தூரம் மற்ற தூரத்துக்கு எல்லாம் தெரியுதுன்னா ஒன்றே ஒரு லென்ஸ் போடலாம் தானே. அப்ப கண்ணாடியும் தேவை விளங்குதோ. நான் 50 வயது மட்டும் கண்ணாடி போட்ட மென்மதன் 50 வயது பிறகு கண்ணாடி இல்லாமல் யோசிக்கிறேன் நடக்குதோ. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த லென்ஸை சரி காசு இருக்குது, இன்சூரன்ஸ் போய் பே பண்ணது இல்லாத அந்த லென்ஸை போடுறோம். ஏர் போடுறது மென்சர். அப்ப நாங்கள் போடல 1.2.00 மில்லிமீட்டர் அசைஞ்சாலும் அந்த போக்கஸ் இல்லாம. அப்ப நாங்கள் அதை யோசிக்கிறது. நாங்கள் மெஷினிலே ரொபோட்டால போய் போடுறதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஊசி நூலுக்குள்ளால போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறோம். தென்ட பாட்டில் ரோல் பண்ண அன்ரோல் பண்ணி அதுக்குள்ள போய் நிற்கும். 70% 80% இன்னொரு 10% கிடைச்சல் கொடுக்கும். அந்த லென்ஸ் கொஞ்சம் டில்ட் பண்ணும், லென்ஸ் கொஞ்சம் சரி ஃபோக்கஸ்ல விழாது. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம், இங்க பேர் 20,000 ரூபாய் லென்ஸ் இல்லாமல் 1.5 லட்சத்துக்கு வண்டி கொடுத்தா இப்ப என்னத்தை செய்து வச்சுட்டாரு தெரிய. அதுக்காக வேண்டிதான் அந்த அன்எக்ஸ்பெக்டட் நாங்கள் காசுக்கு பார்வை எடுக்க வேணும் சொல்லி அந்த அந்த யோசிக்காமல் இந்த இது அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். இந்த இது டாக்டர் கேட்டு எது நெல்லம் டாக்டர்ஸ்கிட்ட கேட்குற ஆக்கள்கிட்ட கேட்காமல் நீங்கள் எது நெல்லம்னு சொல்றீங்க அதை நான் போடுறோம். கண்ணாடி திருப்பி 40 வயதுலேருந்து போட்டு ஆக்களே திருப்பி எங்களுக்கு வேணாம்னு சொல்றதுல அது ஒரு இதுவும் இல்லை. தேவையான நேரம் கண்ணாடியை போட்டு கழட்டி வைக்கிறதான் வேணும்னு சொல்லல. ஏன் சொல்றேன்னு சொன்னால் இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் நாங்கள் போடுறோம், அதால பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவு 100% இல்லை. இந்த மொனோஃபோக்கல் தனி லென்ஸ் தூரத்துக்கு அல்லது கிட்ட எடுக்கிறார்கள் தான் 100க்கு 100 அசல் எனக்கு வடிவா தெரியுதுன்னு எடுக்கிறாங்க. வாசிக்கிறது 75% கண்ணாடினாலும் வாசிக்கலாம். அந்த இது சின்ன குறுகிய எழுத்தல் பார்க்கறதுக்கு அதை போட்டு எடுக்கணும். அந்த லென்ஸ் அதை எடுக்கிறது. அதோட சில நேரம் டாக்டர் சொல்றது இந்த இல்லைன்னு சொன்னா எனக்கு 1 கண் தூரத்துக்கு 1 கண் கிட்ட செய்து போட்டு லென்ஸ் போட்டு தாங்க. அது கரைச்சல். எங்களுக்கு 2 கண்ணும் தூரத்துக்கு தான் இருந்தது முதல், அல்லது 2 கண்ணும் கிட்ட. சில நேரம் மாற்றி எடுக்க சில பேருக்கு ஃபோக்கஸ் பண்ண டிரைவிங் அதெல்லாம் கரைச்சிடும். ஆனபடியால் வீட்டில் இருந்தோண்டு நாங்கள் வீட்டில் சமையல் இதோண்டு சாப்பிட்டு படுத்துக்கொண்டு 70-80 வயதுல காரியம் இல்லை, ஒன்றுக்கு தூரம் ஒன்று கிட்ட போகணுன்னா வீட்டை இருக்கிறது கரைச்சல் இல்லை, அதுக்கு காரியம் இல்லை. ஆனால் தொழிலுக்கு போறாக்கள் வேலை செய்கிறார்கள் பெட்டர் ஒரே சாதி லென்ஸில் 2க்கும் போடணும் தூரத்துக்கு, அல்லது கிட்ட எடுத்துட்டு மற்றது கண்ணாடி போடுறது நல்லா. அல்லாட்டிக்கு மல்டிஃபோக்கல் லென்ஸ் எடுக்கலாம், ஆனால் 2 கண்ணும் நல்லா பேலன்ஸ் பண்ணி வைக்குவான். அதைத்தான் இப்பவும் டாக்டர்ஸ் அது சொல்லுறேன். நீங்கள் பேஷண்ட்ஸ் கேட்கலாம் நாங்கள் செய்யணும், நாங்கள் இல்லை என்னால் செய்யணும்னு சொன்னால் என்னோட டாக்டர் தேடி போவீங்க. அதுக்காக வேண்டி சொல்லி செய்து போட்டு இப்போ மிச்ச கதையை போட்டு தாளிக்கிறது நாங்கள் விளக்குதோ. ஆனபடியால் அந்த அந்த பார்வை குறைவு இது. அப்போ லென்ஸ் சரி 1 வருஷத்துக்கு பிறகு லென்ஸ் போட்டு நல்லா தெரிஞ்சது, ஒரு ஹரிஜனம் இல்லாத இருந்தது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மங்களா வருது. இந்த லைட்டை பார்த்தா கதிர் மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா அது சில சொல்லி நான் கேட்ராக்ட் திருப்பி வளருதுன்னு சொல்லிட்டு அது கேட்ராக்ட் இல்லை. அந்த லென்ஸ் இந்த பின் கவர் நாங்கள் போடுற கவருக்குள்ளால அந்த கலன்கள் லென்ஸ் கலன்கள் இன்னும் வளர்றது. அது அந்த வளர்ற தன்மை இருக்கு. அப்போ ஒவ்வொரு லென்ஸ்ல கிளங்கள் வேற 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 திருப்பி பின்பக்கம் தடிச்சு கொண்டு வரும். அப்போ நாங்கள் சொல்லுவோம் போஸ்டீரியர் கேப்சூல்ன்றது கவசம். அந்த கவசம் ஒபாசிட்டி அது தடிச்சு வருதுன்னு சொல்லி அது லேசு. அது லேசர் அதில் கிளினிக்கில் வந்துருக்கேக்க அந்த மெஷினை வச்சு போட்டு லேசர் ஒரு 2 லேசரால் தட்டி விட்டு அது அப்படியே எரிஞ்சு போகும். நைலானில் ஒரு ஒரு கொச்சு பட்ட நெருப்பு பட்டோன்னு அப்படியே ஓட்ட விழுற மாதிரி விழுந்துடும். 100க்கு 100 வீதம் பெறும். ஆனால் அது பயப்பட தேவையில்லை. அது ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் லேசர் பிடிச்சி அந்த ஒபாசிட்டியை எரிச்சு விடணும் ஒரு 10 செகண்ட். அதோடு தெரியும் பார்வை நல்லா வரும். அப்போ அது கேட்ராக்ட். அது அப்போ கேட்ராக்ட் புற. அப்போ ஆப்ரேஷன் செய்கிறது நேரத்தோட தேவையான நேரம் செய்து போட்டு அதுல நாங்கள் வேற வருத்தங்கள் இல்லாமல் இருந்தால்
ஒரு ஹெர்ஜனும் இல்லாமல் 100% அல்லது 99% 100% சக்சஸ்ஃபுல்லாக வரும் கேட்ராக்ட் சர்ஜரி, பார்வையில் பிள்ளை இல்லாமல் இருக்கு. மற்றது எல்லாருக்கும் தனியாக கேட்ராக்ட் மாத்திரம் இல்லையே. மற்றது என்ன வரும்னு சொன்னா கண்ணில ப்ரெஷர் அமுக்கம் இருக்கு. அப்ப கண்ணில் ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கும் கெட்ராக்டோடு இருக்கும், கெட்ராக்ட் இல்லாமலே இருக்கும். இப்போ கெட்ராக்டை விடுங்க, தனியாக ப்ரெஷர் எடுப்போம், குளோக்கோமான்னு இருக்கும். நீங்கள் கேள்விப்படுறீங்க குளோக்கோமா இருக்கிறது கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு எடுப்போம், கெட்ராக்டை விடுங்க. அப்போ கெட்ராக்ட் அப்போ கண்ணில் ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கும் ஏன் மங்கு ப்ரெஷர் ரெண்டு விதமாக வேறு விதங்களை விட மேஜராக ரெண்டாக பிடிக்கிறோம். அக்யூட் அதாவது சடுதியாக ஏறுற ப்ரெஷர், மற்றது க்ரானிக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீவியாலம் முழுக்க இருக்கிற ப்ரெஷர், எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி. சில பேருக்கு தலையடிச்சு கொண்டு வாந்தி வந்து பிளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி கண்ணிலையும் அப்படித்தான். கண்ணோ துவங்கும், கண் மங்கும், வாந்தி எடுக்க துவங்கும், தலையடிக்க துவங்கும். அது வந்து அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா, அக்யூட் குளோக்கோமான்னு சொல்றது இருந்தா போல 24 மணி நேரத்தில் கண்ணை குருடாக்கும். அவ்வளவுக்கு ப்ரெஷர் ஏறி வரும். அது வாரது வந்து அந்த கண்ணின் ஷேப், பிறப்பில இருந்து அந்த கண்ணின் ஷேப் இந்த தண்ணி, இந்த கண்ணுக்குள் முன்னுக்கு இருக்கிற அந்த கண்ணாடி பழங்கிக்கு பிறத்தால இருக்கிற நீர் வெளியால போறதுக்கு இடமில்லாமல் இருந்தா போல அடைச்சு ப்ரெஷர் படக்குன்னு சொல்லி சாதாரணமாக அங்கிட்ட ப்ரெஷர் வரும் 14-18 இருக்கணும், 14 மில்லிமீட்டர்ஸ் 18 மில்லிமீட்டர்ஸ் இருக்கணும், 30 40 50 போல. அப்படி வேற ஆள் பார்வை மங்கி தலையடிக்க துவங்கி வாந்தி எடுக்க துவங்கி உடனுக்குடனே அதுக்கு ட்ரிப்ஸை கொடுத்து ப்ரெஷரை இறக்கி சில நேரம் ஆப்ரேட் பண்ண வேண்டி வரும், லேசரால் ஆப்ரேட் பண்ண வேண்டி வரும், எல்லாத்துக்கும் பார்வை இல்லாமல் போய். அப்போ அது கட்டாயம் வைத்தியரை கண் வைத்தியரை அணுகி அதுக்கு தேவையான இதோடு எடுக்கணும். அப்போ தலையடியோட வந்து வாந்தியோட வந்து கண்ணோ துவங்கி பார்வை மங்கினால் உடனே எமர்ஜென்சிக்கு போகணும், எல்லாத்தையும் டாக்டர்ஸை பார்க்கணும். மங்க அது மெத்தது. இந்த க்ரானிக்கா இருக்கிறது குளோக்கோமா கண் ப்ரெஷர்ல க்ரானிக்கா மெல்ல மெல்லமா வாரதுக்கு ஒரு விதமான அசமாத்தமும் காட்டாது உங்களுக்கு. அப்போ ஒருத்தருக்கும் தெரியாது தங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி கண்ணுல. ஒரே ஒரு அல்மிச்சம் இருக்கணும் கூட. குடும்பங்கள்ல வேற யாருக்கும், குடும்பங்கள்டா புருஷனுக்கு இருந்து பஞ்சாதிக்கு இல்லை, தாய் தப்பனுக்கு சகோதரங்களுக்கு யாருக்கும் ப்ரெஷர் இருந்தால் 40 வயது பிறகு எல்லாரும் கண்ணை செக் பண்ணுங்க. இந்த ப்ரெஷர் ஒரு ஆளுக்காவது அதுல சந்ததியில இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த செக் பண்ணி பார்த்து அதுல அந்த ப்ரெஷர்ல இந்த குளோக்கோமா இருக்குன்னு சொன்னா, க்ரானிக் குளோக்கோமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் தருவேன். அதுக்கு வந்து தலையடிக்காது ஒன்றுமில்லை. அது நான் கூட இப்போ நாங்கள் மிஸ் பண்ணி ஒரு 8 10 15 வருஷம் ஒரு ஹரிஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நேர வடிவா தெரியும். அதுதான் ஒரு வித்தியாசம். கண்ணில் க்ரானிக்கா ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கு கண் குருடா போக மட்டும் நேர் பார்வை வடிவே நல்லா தெரியும். அதால ஒரு நம்புறேன், ஓ எனக்கு கடைசி லைன் மட்டும் வாசிக்கலாம் தானே. ஆனா ஒடுக்கம் பார்வை ஒடுக்கி கொண்டு போகுது கரையா. அப்ப இஞ்சால போற வாகனம் தெரியாது, இஞ்சால போற ஆக்கள் தெரியாது, கீழே குனிஞ்சு சிலதல் பார்க்கல இந்த மிஸ் பண்ணுவோம், படியல் கேட்கல, இந்த படியலால் இறைக்கல மிஸ் பண்ண பார்ப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நோய் இல்லாமல் இப்போ கூடி வரைக்கும் பின்னேரங்கள் கொஞ்சம் இருட்டா போய்க்கல பார்வை குறைவே மங்களா இருக்கும், படியல் கொஞ்சமா இருக்கும், மஞ்சள் பிள்ளை கையை பிடிச்சோண்டு இதை ஒண்ணு தெரியலன்னு பிடிக்கிறது. அந்த அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா நரம்புகளை பாதிச்சு கொண்டு வரும். இப்போ க்ரானிக்கா வாரது. அப்ப அது தலையடிராது, நோயிராது, ஒன்றுமில்லாது கூடிய வந்த பிறகு கொஞ்சம் இந்த ட்வைலைட் அது இருட்டுற நேரம்ல பின்னீரங்கள்ல பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கும், இருட்டுல லைட் இல்லாமல் போறதுக்கு இருக்கும், அந்தரமா இருக்கும், இதா இருக்கும். அதோட அதுக்கு பிறகு தெரியும் நேர் பார்வை வழியா கரப்பார்வை எல்லாம் போயிட்டுன்னு சொல்லி. ஆனா அதுகள் வந்து போனா திருப்பி எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பார்வையும் போறது நரம்பு செத்து கொண்டு போறது. அப்ப செத்ததுக்கு உயிரோடுக்கிறேன். அதனபடியே அது குடும்பங்கள்ல ப்ரெஷர் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ஐமிச்சமா இருந்து வேற இருந்தா கட்டாயம் நீங்கள் போய் பார்க்கணும். அப்ப இந்த
குடும்பத்தில் இருக்கிறார்கள் கட்டாயம் டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி எடுக்கல எனக்கு இந்த சகோதரங்களுக்கு அல்லது இந்த தாய் தப்பனுக்கு யாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தது எனக்கும் இருக்குமோண்டு பேருங்கன்னு சொல்லி நெப்போம். அப்போ சஸ்பிஷன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் சரி அடுத்த முறை 2 இயர்ஸ் தூக்கி போய் திருப்பி செக் பண்ணுறோம். ஆனால் நெப்புட்டோம். இப்போ நாங்கள் பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் தாய் தாப்பன் யாருக்கும் தாய்க்கு அல்லது குடும்பத்தில் இருந்தால் 40-50 வயது பிறகு சொல்கிறாங்க பிரஸ்ட் கேன்சர் இருக்கொண்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஐமிச்சம். அதே மாதிரி கண்ணில் ப்ரெஷர் இருந்தாலும் அதே மாதிரி செக் பண்ணுவோம். அப்போ ஒன்று கேட்ராக்ட், மற்றது குளோக்கோமா. அது அக்யூட் குளோக்கோமா. மற்றது வந்து மெக்குலர் டீஜெனரேஷன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஆப்ரேஷன் பண்ண பிறகும் புரைக்கு கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஆப்ரேட் பண்ணாமலும் இருந்தா போல நடுப்பார்வை நேரில் பார்க்கல முள்ளுக்கு ஒரு கருப்பு மாதிரி ஒரு ஷெடோ மாதிரி நிழல் மாதிரி விழுகுது அல்லது வாசி கேட்கல. இப்போ CAT கேரண்டா சியும் தெரியுது, டீயும் தெரியுது, நடுவு ஏன்னு தெரியல. சில எழுத்துக்கள் இல்லாமல் போகும். அது பின், அதாவது நீங்கள் உங்களோட கோலத்தில் பின் கண்ணில் இருக்கிற நரம்புகள், அதாவது பின் நரம்பு திரையில நாங்கள் மஞ்சள் புள்ளின்னு படிச்சிருப்போம். அதுதான் இந்த லைட் முழுக்க போய் விழுகிறாரு. அதுல இருந்து பின் கண்ணு மூளைக்கு போகும், நரம்புகள் உணர்ச்சியை கொண்டு போகும். அந்த மஞ்சள் புள்ளி அதை மெக்குலான்னு சொல்றது, அந்த இடம் வீக்கம் எடுக்கும். ஒன்று வீக்கம் எடுக்கும். ஆப்ரேட் பண்ணி கேட்ராக்ட் எடுத்த பிறகு சில நேரம் அந்த வீக்கம் பெறும், சொல்லிடலாது அதை வந்து பெறும். ஒன்று. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ல வர்றோம். எங்களுக்கு சரியான அமுகம், வியாதி, கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தா போல ஒரு காரணம் இல்லாமல் பின் கண் அந்த மஞ்சள் புள்ளியிடம் வீங்கி கொண்டு வரும், அல்லது நீர் ஓக்குற மாதிரி வரும். அப்ப நீர் ஓக்க வரைக்கும் அந்த ஆப்போசிட்டா ஷெடோ மாதிரி விடும். பாசி கேட்கல அந்த இடம் கோணல் மாதிரில இருக்கும், அல்லது மங்கி இருக்கும், மங்கலா இருக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரக்கூடிய இருக்கும். ஒரு கண்ணில் தொங்க மீது மெட்ட கண்ணுக்கு கொண்டு வரும். அப்ப ஸ்ட்ரெஸ் கொண்டு மெட்டது இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அதே மாதிரி அந்த வீக்கம் பெறும். அப்ப மெட்டது நாங்கள் சென்ட்ரல் CSRன்னு சொல்றாங்க. அது தனி வீக்கம். மெட்டது டயபெட்டிஸ் இருக்கிறாங்களுக்கும் இருக்கிறது. ARMD நீங்கள் கேள்விப்பட்டீங்கள், ஏஜ் ரிலேட்டட் மெக்குலர் டீஜெனரேஷன். அதாவது வயது போக போக அந்த மஞ்சள் புள்ளி இடத்துல இருக்கிறது ரத்தம் கசிஞ்சு அந்த அதுல இருக்கிற கிழங்களை பழுதாக்கி அந்த வெட், அதாவது ஈரலிப்பா இருக்கிறதும் ஈரலிப்பு இல்லாத ட்ரை நாசம் எடுக்கிறது மேக்குலர் டிஜெனரேஷன். உங்களோட ஆக்கள் சில பேர் சொல்லி ஒரு 2 மாசத்துக்கு போய் கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வாரம் பார்வை குறையுதுன்னு சொல்லிட்டு அது இதுதான் காரணம். அதுண்டா அந்த பின் மஞ்சள் புள்ளி இருக்கிற இடத்துல ரத்தம் ஒன்று கசிஞ்சு வாரது. அப்போ அந்த ரத்தம் கசிகிறது நிப்பாட்டுறதுக்கு ஊசி போடுறது. மற்றது ஏஜ் ரிலேட்டட் ட்ரை மேக்குலர் டிஜெனரேஷன். கசிகிறேன் அந்த இடம் செத்து கொண்டு போகும். சரியா ஒரு துணியில ஒரு பக்கத்துல பழுதா போய் போற மாதிரி ஒரு சில்பா எடுங்க பட்டு ஒரு பக்கத்துல பட்டா பிஞ்சு போகிற மாதிரி அப்படியே ஒரு இது பழுதா போகுது. அதுகளுக்கு இப்ப மருந்துகள் இருக்கு 2. இவ்வளவு காலம் ட்ரை பர்ன்ஸுக்கு இல்லைன்னா இப்ப அதுக்கும் வந்திருக்கு. அது புது என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பின் நரம்புல இருந்து அந்த கிழங்கள் கலண்டு வந்துடும். அதை திருப்பி அதுல கொண்டு போய் விட வேணும், இல்லாட்டிக்கு அதுக்கு வர போஷாக்கு இருந்தால் செத்து போயிடும். அப்ப இந்த இன்ஜெக்ஷன்ஸை போட்டு வேற இந்த கிழங்கள்லேருந்து சில கிழங்கள் வெளியால வந்தோன்னா அதுக்கு ரத்தம் காணாதுன்னு சொல்லி சில ரத்த குழாயல் மயிர்குழாயல் வளர துவங்கும். அதுதான் ப்ளீட் பண்ணி வேறு. அப்ப அதுல கொண்டு போய் திருப்பி நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு இந்த எடுக்கணும். அப்ப மங்குறதும் சென்ட்ரல், அதாவது முன்பக்கம் வாசிக்கிற நேரம் அல்லது தூரம் பேக்கில் ஒரு ஷெடோ விழுது, அந்த மங்கள் இருக்காது. ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் கேள்விப்பட்டீங்கள். வெட் அண்ட் ட்ரை டைப் என்று சொல்லியிருக்கு. 2க்கும் மருந்துகள் போட்டு கொண்டு 90% கொண்டு வரலாம். 100க்கு 100% பேர் வரும்னு நான் அதுக்கு சொல்லல. சிலது ஒரு லக்குக்கு கொஞ்சம் பேருக்கு, ஆனால் சில பேருக்கு அதிலும் பார்க்க குறையாமல் அதோட நிப்பாட்டி ஒரு லைன் 2 லைன் கூட எடுத்து தருவேன். ஒரு லைன் தான் ஒரு மீட்டர் கூட 2 மீட்டர் கூட பார்வைக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். அதை விட மற்றதுகள் வந்து சில மருந்துகளால, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த போதைப் பொருள் வாய்க்கிறதால பார்வைகள் மங்கி வந்து இருக்கும். அது அந்த இதில் நிப்பாட்டி எடுக்கும். சரி, நீங்கள் இன்னைக்கு கேளுங்க, நான் சொல்றேன். கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கன பேர் காய்ச்சல் நீங்கள் அதை பற்றி கேள்விகள் இருந்தால் கேளுங்கோ. கடைசி நேரம் மட்டும் இருக்காங்க, தயவு செய்து.
நேவிஸ் பிலிப் காலமாக கேள்வியை கேட்கணும்னு சொன்னீங்க, கேளுங்க இருக்கா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக கதைங்க. வணக்கம் டாக்டர். நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். எனக்கும் எனக்கும் இந்த கண் வந்து இந்த போன ஆகஸ்ட் மாதம் டாக்டர்கிட்ட போய் எனக்கு கண்ணுக்கு அவர் கண்ணாடி எடுத்ததுக்கு எனக்கு லெட்டர் தந்தார் அவர். அப்போ நான் கண்ணாடி கடைக்கு கொண்டு போய் கொடுக்க அவங்க டிசம்பர் மாதம் தான் என்ன வேலை சொன்னாங்க. ஏன்னா எங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கண்ணாடி மாற்ற வேணும்னு சொல்லி. ஆனால் அப்போ எனக்கு அது நான் இந்த பழைய கண்ணாடிகளையே போட்டுக்கொண்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த பார்வை கொஞ்சம் இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று சரிக்கண்டு வர மாதிரி பார்வை மங்கி கண்டு போகிற மாதிரி சில நேரத்தில் நல்ல வெளிச்சமாக தெரியும் பார்வை. இந்த எழுத்துக்கள்லாம் வாசிக்கும்போது நல்ல உருப்படியாக நல்லா தெரியும். திருத்தினா மங்கி கண்டு போகிற அந்த எழுத்தெல்லாம் மங்கி கண்டு போகிற மாதிரி வருகுது. இப்போ ஒரு கிழமையாக ஒரே தலை சுற்று தலையிடி. இப்போ நீங்கள் இது கதைச்சி கொண்டிருக்கும்போது எனக்கு வாந்தி வந்து நான் போய் வாந்தி ஒரு முறை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போ பின்னேரம் கண்ணாடி கடைக்கு போகிறேன். நான் கண்ணாடி எடுக்கிறதுக்கு அந்த துண்டு கொடுக்குறதுக்கு போகிறேன். டிசம்பர் மாதம் ஆச்சு தானே போகிறோம். அப்போ என்ன காரணம் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் எனக்கு சொல்ல நீங்கள் சொன்னது முதல் சொன்னது விளங்கியல. உங்களுக்கு கண்ணாடி இப்போ எடுக்க போறீங்க என்னன்னு சொன்னால் இப்போ கண்ணாடி எனக்கு ஆகஸ்ட் மாதம் டாக்டர்கிட்ட செக் பண்ண போனது. ஆகஸ்ட் மாதம் அவர் கண்ணெல்லாம் செக் பண்ணி என்ன கண்ணெல்லாம் நார்மலாக இருக்குது. நார்மலாக அந்த 2 வருஷத்துக்கு இருக்க கண்ணாடி மாற்றத்தானே வேணும். அதுக்கு லெட்டர் இருந்தால் கண்ணாடி மாற்றுறதுக்கு. அப்போ நாங்கள் கடைக்கு கொண்டு போய் கொடுக்க அவங்க சொன்னாங்க டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கண்ணாடி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி. 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கண்ணாடி மாற்ற வேணும். 24ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் நீங்கள் கண்ணாடி எடுத்தீங்க. அதால் 25ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு நாங்கள் கண்ணாடி தரலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அது வந்து நின்று வருங்க. அது வந்து நீங்கள் அது ரெகுலரா தாரபடியா உங்களோட கண்ணாடி தேவைக்கு நான் இப்ப கண்ணாடியை உடைச்சா 2 வருஷம் மிக சொல்ல மாட்டாங்க தானே. அது வந்து ரூட்டீனா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா கொடுக்குற கண்ணாடி ஃப்ரீயா வர மாதிரி எடுக்கிறீங்க. ஆனா இப்ப நாளைக்கு கள்ளம் கொண்டு போனா இன்னொரு கண்ணாடி எடுக்க தானே வேணும். படிப்பீங்க தானே. இப்ப நான் இந்த கண்ணாடி எனக்கு மாற்ற வேண்டிய கண்ணாடி கட்டாயம் மாற்றத்தான் வேணும். எனக்கு என்னன்னு சொன்னா எனக்கு இந்த கண்ணில் இந்த பார்வைகள் கொஞ்சம் அந்த எழுத்தெல்லாம் வாசிக்கும் போது நல்ல தெளிவாக இருக்கிற எழுத்துக்கள் அப்படியே மங்கி வர மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ என்னால் வாசிக்க முடியாது, தடுமாற்றம் வருது வாசிக்கும்போது. மங்கி வர மாதிரி இருக்குது. இப்போ டிவி இந்த இதுகளில் இந்த லேப்டாப்பில் பார்க்கும்போதும் சில நேரங்களில் எனக்கு இந்த குறைஞ்சு போகிற மாதிரியான ஒரு நினைவு எனக்கு இருக்குது. அப்படி ஒரு இது வருகுது எனக்கு. இப்போ நான் நீங்கள் கதைக்கும்போது நான் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு இருக்க எனக்கு ஒரு தலை சுத்து மாதிரி வந்து வாந்தி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ அது பின்னேரம் உங்களோட பிளட் பிரஷர் எப்படி? பிளட் ப்ரெஷர் எனக்கு நார்மலாக தான் இருக்குது. பிளட் ப்ரெஷர் ஆனால் இன்றைக்கு மாத்திரம் தானே வாந்தியோ இப்படி திருப்பி கிட்ட வருதோ? இன்றைக்கு மாத்திரம் தான் இருந்தா போல வாந்தி. இப்போ இன்றைக்கு தான் வந்திருக்குது. இப்போதான் அது வந்து அசனி என்ன சமீபாட்டில் ஹெர்ஜல்ல இல்லைதானே? உங்களோட சாப்பாட்டால வித்தியாசம் இல்லைதானே? தலையடி ஒன்றும் இல்லை தானே? தலையடி இருக்குது, தலை சுத்து இருக்குது. இப்போ எனக்கு இப்ப இன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கு இப்போ 2-3 ஒரு கிழமையா எனக்கு ஒரு தலை சுத்து தலை இடி அப்படியெல்லாம் இருக்குது எனக்கு. இப்ப கிட்டடியில வந்தா அதுக்கு பிளட் பிரஷர் செக் பண்ணிருக்கீங்களா? இப்ப கிட்டடியில இல்ல கிட்டடியில போகல. நான் அதான் இப்ப பார்மசிக்கு போய் செக் சுகர் இல்ல உங்களுக்கு? டயபெட்டிஸ் சுகர் இருக்குது. சுகர் தான் என்னோட பிறப்பு, கூட பிறந்த பிறப்பு மாதிரி சுகர் என்னோட இருக்குது. அப்போ அதுக்கு மருந்துகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் வாரு. அதெல்லாம் நம்மளாம் சில நேரங்களில் சாப்பாடுகள் எதுவும் வித்தியாசம் வந்தால் சாப்பாடுகள் இருந்தால் சுகர் கூடும் குறையும் அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ ஒரு கிழமையாக எனக்கு கொஞ்சம் ஒரு 2 கிழமையாக எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என் உடம்புல ஒரு வித்தியாசமாக தெரியுது. இந்த கண் பார்வை தான் எனக்கு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி எனக்கு இருக்குது. எழுத்து வாசிக்கிற நேரங்கள்லாம் நான் தடுமாறேன். எனக்கு எழுத்துக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாசிக்கிறதுக்கு. இல்லை அது என்ன நீங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயம் கண்ணாடிக்கு காட்டுறது மாத்திரம் இல்லை, உங்களோட ஜிபிட்ட கொடுத்து உங்களோட இது தெரியாது கண் டாக்டர்கிட்ட இருக்கா கண்ணாடிக்காரரே பார்த்தே சொல்லுவீங்க காட்டணும். என்ன டயபெட்டிஸ் ஆகலையும் உங்களோட இதாலையும் வாந்தி இருக்குன்னு சொன்னா சில நேரம் பின் நரம்புல ப்ளீடிங் துவங்கி இருக்கும். ப்ளீடிங் துவங்கி இருக்கும். அப்ப மங்கி வேறும் எல்லாம் முழுக்க ப்ளீட் பண்ணா ஒன்றும் தெரியாம இருக்கும். சில இடங்கள்ல பசிய துவங்கினா மங்குறதும் கிளியர் பண்றதும் மங்குறதுமே இருக்கும். அது டயபெட்டிஸ் ஆலையும் இருக்கும். அதோட இப்ப நீங்க சொல்ற மாதிரி தரைச்சுன்னா சீனி ஏறி இறங்குறதோட பிளட் ப்ரெஷர் எல்லாம் அப்படியே நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும். ஆப்டிஷன் மாத்திரம் நம்பி இருக்க மாட்டோம் வேணாம். ஆப்டிஷன் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு என்ன அவர் பார்த்துட்டு எதுவும் கரைஞ்சல் இருந்தா சொல்லுவார் போய் நீங்க காட்டுங்கன்னு சொல்லி.
ஓ விளங்குதோ? அவை எப்படியும் இந்த பின் கண்ணுக்கு டைலேட் பண்ணி பின்பக்கத்து நரம்புகள் எல்லாம் பார்க்க வேண்டி வரும் உங்களுக்கு. பார்த்துட்டு அதில் இன்னும் வித்தியாசம் ப்ரெஷர் நார்மலாக இருந்தாலும் இன்னும் கசிவு டயபெட்டிஸ் இதெல்லாம் இது இருந்தாலும் உங்களோட ஜிபிட்ட சொல்லி இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒருக்கா ரிஃபர் பண்ணி பாருங்க. வேண்டாம் பார்வை தச்சலாக போனாமே இதை எடுக்கிறது கஷ்டம். ஓ நிச்சயமா கரிமுன் காப்புவன் இப்போ இருக்கிறது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறபடியாலும் இது மங்கி மங்கி போய் தலையை சுற்றி போய் வாந்தியும் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஏதோ வித்தியாசம் காட்டுது உங்களோட தேகத்தில். இன்றைக்கு எனக்கு எனக்கு இப்போ 2 கிழமையாக தலை சுற்றி இருக்கிறது கொஞ்சம் என்ன உடம்பு நார்மலாக இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கு நான் சொன்ன தலை சுத்தம் எல்லாருக்கும் இல்லையே. இவ்வளவு பேர்லயே முதல்ல தலை சுண்டு வார இல்லை. இந்த வயதுல தலை சுத்த நாங்களே யோசிக்க வேண்டாம். தலை சுத்துற இல்லை தூக்கி எறியும் ஒரு நேரம். இப்போ அது வேற வருத்தம். அதுதானே இப்போ சுந்தருவீங்கள் அல்லது நடக்கிறது கஷ்டமா இருக்கும். எங்கே தூக்கி மயக்கி விழுந்துடும். அப்படியால் அப்படி வரையவே யோசிக்கணும். இது தனியாக நார்மல் இல்லை, இது அப்நார்மல் எல்லாம் வேற வேற. டயபெட்டிஸால ப்ரெஷர் குறைங்கும் அல்லது சுகர் குறையுது இல்லாட்டி வேறு இன்னும் வருத்தங்கள் இருக்கு இல்லாட்டி ஸ்ட்ரோக் பாரிசவாதத்துக்கு வேறு எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாம் யோசிக்கோம். உங்களோட தேவை முழுக்க ஒரு அங்கத்தை மாத்திரம் இல்லை, தேவை முழுக்க செக் பண்ண வேண்டி வரும். நீங்கள் எமர்ஜென்சிக்கு போகலாமா? அப்போ இப்போ நாங்கள் எமர்ஜென்சிக்கு போய் ஓ காட்டுறோம். நீங்கள் இப்போ வாந்தி வந்து தலையை சுற்றி எல்லாம் மங்குன்னு சொல்லிக்கிட்டு போய் பார்த்துட்டு செக் பண்ணி பிளட் ப்ரெஷர் நார்மல்னு சொன்னால் இப்போ இந்த போய் ஐயா பேருங்கன்னு சொல்லி விடுவேன். ஓகே ஓகே நான் தான் இப்போ என்ன எமர்ஜென்சியில கண்ணை சும்மாவே பின்பக்கத்துல பாப்பினம் டைலேட் பண்ணாமல் தெரியாட்டிலும் இந்த நீங்கள் வீட்டுல பிளட் ப்ரெஷர் எப்படி இருந்தா செக் பண்ணி பாருங்க. சுகர் டெஸ்ட் பண்றீங்களே வீட்டுல? சுகர் ஒவ்வொரு டெய்லி செக் பண்ணுறது. சுகர் இப்போயும் செக் பண்ணேன். இப்போ 140 இருக்குது. 1 கிராம் 140 இருக்குது. அப்ப அது நார்மல். அது நார்மல். கிட்டத்தட்ட இப்ப சாப்பிட்டு அது நார்மலா இருக்கும். பிளட் ப்ரெஷர் இல்ல. பிளட் ப்ரெஷர் எனக்கு நார்மலாக நான் செக் பண்ணும்போது டாக்டர் பார்த்து நார்மல் தான் 13 அப்படி தான் இருக்கும். 13. அது எப்போ கடைசி கண்ணாலன்னு சொன்னீங்க? கண்ணாலாக போயிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கு பின்னேற ஃபார்மசிக்கு போகலாம். எனக்கு ஃபார்மசியில் போய் தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி விடுவாங்க. அப்ப அதுல செக் பண்ணுங்க. செக் பண்ணாலும் அப்ப இப்ப திருப்பி வாந்தி வர்ற மாதிரி இருந்து திருப்பி தலையடியோட வந்தோன்னா கட்டாயம் போங்க. எமர்ஜென்சிக்கு போய் பாருங்க. வேண்டாம் உங்களுக்கு 1 மில்லியன் சொல்லி பாக்குறதுல ஒரு கரிஜனம் இல்லை. எது கரிஜனம்னா அதுல பிடிப்பினம். ஏண்டா இந்த வயதுல டயபிட்டிஸோட தலையை சுற்றி விழுகிற மாதிரி இருக்கு, வாந்தி வருதுன்னு மங்குதுன்னு சொன்னா இல்ல ஒன்றுமில்ல படுத்துன்னு நாங்க சொல்லலாம். அவங்க கட்டாயம் போய் பார்த்துட்டு அவையில் 1 மில்லியன் சொன்னா வேற வருத்தம் அஜீரணம் அப்படி என்னன்னு சொன்னா அது பேர்ந்து பார்க்கலாம். இந்த வாந்தி வந்தது தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குது. திடீரென்று வாந்தி வந்தா நாங்களே யோசிப்போம் தான். இந்த வயதுல ஏன் வாந்தி வயிற்றுல பிள்ளை இல்லையே. நிறைய நிறைய நல்ல நிறைய எடுத்துட்டேன். வாந்தி நிறைய எடுத்துட்டேன். இப்போ இப்படியே கதைச்சு கொண்டிருக்கும் போது இது கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னால் இருக்க முடியாது. வாந்தி எடுத்து தான் வந்து நான் இதில் நிற்கிறேன். அதான் இப்போ நான் மகன் வருவார். இப்போ நான் இதில் கண்ணாடி கடையை போயிட்டு அப்படியே எமர்ஜென்சிலையும் போய் இருக்கா. நீங்க கண்ணாடி கடைக்கு போறோம்டா இன்றைக்கு போறோம்டா போங்க. அப்படி இல்லை போகும். கண்ணாடியில வித்தியாசம் தெரியுது. கண்ணாடியில நிறைய வித்தியாசம் தெரியுது. அவையிலையும் செக் பண்ணணும். எல்லாத்தையும் கூட கண்ணாடி கடைக்கு போகும் முதல் வேண்டாம் ஒரு ஜிபியை உங்களோட ஜிபியை பிடிக்கலுமெண்டா பார்த்து கொண்டு அது பிறகு கண்ணாடி கடைக்கு போகும். அவன் பார்த்துட்டு இதுல வேற 1 மில்லியன்னு சொன்னா அது ஒரு மனோதைரியத்தோட போய் கண்ணை மாத்திரம் பார்க்கலாம். என்ன கண்ணை பார்க்கற டாக்டர் இல்லையே அவையில் தானே. அவையில் கண்ணை பார்த்துட்டு மிச்சத்துக்குள்ள வேற அரைச்சிருந்தா கிடைச்ச அதனுடைய செக் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறபடியா அதோட வாந்தி வேற என்ன இருக்கணும். காய்ச்சல் ஒன்றும் இல்லை தானே? இல்லை காய்ச்சல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காய்ச்சல்லாம் இல்லை. இந்த தலை சுற்றி அந்த வாந்தி வந்துட்டு எனக்கு தலை சுற்றி அந்த என்ன டயபெட்டிஸ் இருக்கிறாங்களுக்கு மற்ற நாங்கள் யோசிக்கிறது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அதில் மெட்டதலோட சேர்ந்து மெட்டதில் திருப்பி எல்லா ஸ்பெக்ட்ரத்தையும் யோசிப்பேன். வேறு இன்னும் துவங்குதோன்னு சொல்லி ஆனபடியால் சொல்லி இல்லாத இது பயப்படாதீங்கோ இதுதான் ஒன்றுன்னு சொல்லி நீங்களும் இல்லை கட்டாயம் உங்களுக்கு எது அப்பாயின்மெண்ட் கிட்ட எதில் கிடைக்குதோ அதுக்கு முதல் போங்க. போயிட்டு கட்டாயம் கூட ஜிபியும் பேன் பார்த்து 1 மில்லியன் சொன்னா அது ஹேரியம் இல்லை வந்து படுக்கலாம். அது ஹேரியம் இல்லை. அந்த நீங்க செக் பண்ணி என்ன நீங்க பிளட் ப்ரெஷர் கொஞ்ச நாள் செக் பண்ணலாட்டிக்கு எதுவும் ரீசனால மேலே ஏறி இருக்கும் இல்லாமல் இருக்கும் வேற வருத்தமா இருக்கும். அந்த கண்ணில் ப்ரெஷரால வாரன்னு சொன்னா கண் நோத்துவாங்க. சில நேரங்கள்
நேரத்துல கண்ணுக்குள்ள இந்த ஒரு எரிச்சல் எரிவு மாதிரி இருக்குது. சில நேரத்துல எரிகிறதும் இது ட்ரைனஸோட வாரது, அந்த உங்களுக்கு கண் காய்வதால வாரது, டயபிட்டிஸ் ஆக்களுக்கு கூட இருக்க மாதிரி. பூச்சிகள் ஊறுற மாதிரி இருக்கும் சில நேரங்கள். உள்ளுக்குள்ள பூச்சி இருக்கிறது, நீங்கள் அதான் சொன்ன ப்ளீடிங் இருக்குதுன்றாலும் உள்ளுக்குள்ள பூச்சி மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாட்டிக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜெலியில இருக்கிற மாற்றங்கள்ல வரும், பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அது 1-2 இருந்தா போல கிணக்க வர துவங்கினா, இல்லை இந்த போல கேர்டன் மாதிரி ஒரு பக்கத்து பார்வை கொஞ்சம் குறையிறன்னு சொன்னா அங்கே ப்ளீடிங், இல்லாட்டி ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், அந்த நரம்பல் கொஞ்சம் கலரை பார்க்கறது. அதுவும் அங்கே அவையில் கண்ணாடி ஆக்கள் செக் பண்ணிடணும். ஆனால் இந்த வாந்தியோட வரைக்குள்ள முதல் உங்களோட பாடி ஜென்ரல் பாடியை செக் பண்ணி கொண்டு போகும். ரெண்டையும் எப்படியும் இன்றைக்கு இடையில நாளுக்கு இடையில ரெண்டையும் செக் பண்ணுங்க. நன்றி டாக்டர். நான் இப்ப போக போறேன். இப்ப நான் செல்வி வாங்கோ செல்வி. நான் போக போறேன். நான் டாக்டர்கிட்ட போக போறேன் இப்ப நான். வணக்கம் அக்கா. வணக்கம் டாக்டர். நன்றி வணக்கம். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நீங்கள் இப்ப சொன்ன பிரச்சனை எல்லாம் எனக்கும் சேர்ந்து வந்துட்டது. ஒன்றுமே செய்ய முடியாமல் தான் இருக்கிறது. எனக்கும் கடந்த வாரம் முழுக்க 3 நாள், கடந்த வாரமும் இருந்த ப்ரெஷர் இப்ப ஒரு 3 கிழமையா ஏற்றம் இறக்கமா அப்படி வந்து கொண்டு இருக்குது. கடைசியா ஒரு தடவை 205 கூட வந்து விட்டது. 140 மினிமம் இருக்கணும்னு சொல்லி இருந்தார். 140, 145, 50 இருந்தாலும் ஓகே. ஆனால் 205 வரையும் வந்து விட்டது. பிறகு 180, 175 அப்படி குறைஞ்சு கொண்டு வந்தது ஒரு கிழமை. பிறகு அடுத்த கிழமையும் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மினிமமுக்கு வரையில இருந்ததும் பார்க்க கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனால் எனக்கு அப்படி வர்ற பொழுது சக்தி வந்திருந்தது. 2-3 தடவை சக்தி எடுத்திருந்தேன். கடந்த வாரம் இதண்டா இப்ப திடீரென இறங்குப்பட்டு வருகிறது. ஏறுறது இறங்குறது. நேற்று 111க்கு வந்துடுது, 125 அப்படியும் வந்துடுது. சரியான களைப்பா இருந்தாண்டா போல நான் போய் அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்ல நித்திரியா போயிட்டேன். 7:30 பெட்டுக்கு போட்டேன். விடிய 5 மணிக்கு தான் முடிச்சேன். அப்படி இதா கிடக்க நான் இன்றைக்கு சக்தி எடுக்கல. முந்த நாள் 2 தடவை எடுத்திருந்தேன். அது எனக்கு ப்ரெஷருக்கு டாக்டர் டேப்லெட்டை புதுசு டேப்லெட் ஒன்று தந்திருந்தார்கள். ஏற்கனவே ப்ரெஷர் டேப்லெட் ஒன்று பாவிக்கிறேன். அதை விட டயபெட்டிஸ் அதால எனக்கு ஊசி போட சொல்லி கேட்டார்கள். நான் ஊசி போட மாட்டேன் என்றபடியால் அவர்கள் அந்த டேப்லெட் ஒன்றை ப்ரெஷரை கீழே குறைச்சி எடுத்தா தான் அப்புறம் அதுக்கு ஏதாவது பார்க்கலாம்னு வலிச்சு போட்டு ஒரு டேப்லெட் ஒன்று இப்போ ஒரு கிழமையா பாவிக்கிறேன். அதுக்கு சொல்லி இருந்தார்கள் தலைவலி, வயிற்று பிரட்டி, சத்தி அப்படி வரும். ஏதாவது இதென்றால் பார்மசிக்கு டெலிஃபோன் அடிச்சு கதைக்க சொல்லி. ஆனால் கொண்ட ஒரு இப்ப நேற்று சத்தி 2 தடவை எடுத்தேன். பிறகு இன்றைக்கு ஒன்றும் இல்லை. அப்படி 2-3 தடவை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ட ஊட்ஸ் அவ்வளவும் வெளியில வந்துடுது. கொஞ்சம் களைப்பா இருக்கும். பிறகு ஓகேயா இருக்குது. அது பிரச்சனையா இருக்குது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறபடியா இந்த பிரச்சனை ஒன்று நீங்கள் அந்த டயபெட்டிஸ் இருக்கிறபடி டயபெட்டிஸ் ஸ்டார்டி கொண்டு நீங்கள் வாந்தி வர்ற நேரம் பிளட் ப்ரெஷர் உச்சிக்கு போயிருக்கு, போய்தான் போலும். அப்ப அந்த நேரம் தான் பேரசவாதம், ஸ்ட்ரோக் அடிச்சு விடும் ஒரு பக்கம். ஆனபடியால் நீங்கள் இப்ப 140, 150 சொன்னார், 120, 130, 130, 80, 90 அதுக்கு மேல போனால் ஒன்று அந்த நேரம் ஒரு கரைச்சல், மற்றது உங்களோட இருதயத்தை தாக்குது, உங்களோட கிட்னியை தாக்குது. இந்த மாதிரி ஒரு 2 மாதத்தால கூட கிட்னி ஃபங்க்ஷன் 15-20% இருந்தது. ஆனபடியால் இது நீங்கள் இப்படி ஏறுறேன்னு சொல்லுங்க, இங்க வாங்க நான் அட்மிட் பண்றேன், நீங்கள் என்ன பார்த்துக்கணும். இதுக்கு இதை இல்லைன்னு எடுத்துட வேணாம். ஒன்று மற்றது இன்சுலின். டயபிட்டிஸுக்கு எப்பவும் இன்சுலின் 100% பெட்டர். அது ஊசி பழகினீங்க, அது நீடில் குத்துறதும் தெரியாது, அவ்வளவு ஃபைன் நீடில். ஏன்னு சொன்னா அந்த டாக்டர் சும்மா எல்லாருக்கும் ஊசி போடணும்னு சொல்லுமா, ஊசி சொன்னா மருந்துகள் ஆக்ட் பண்ணுதில்லை. அதான் 1 கொடுத்தும் சரி வருதில்லை, 2 கொடுத்தும் சரி வரையில்லை, 3 கொடுக்குறே இல்லையே. அப்ப அதே உங்களுக்கு தெரிய வேணும். 2க்கு சரி வராட்டிக்கு ஊசிக்கு போங்க. பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும், டயபெட்டிஸையும் குறைக்கும், கரைச்சலையும் குறைக்கும்.
ஒரு 6 months 1 year பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி டேப்லெட்ஸுக்கு வருது. விளங்குதோட்ட ஏண்டா இப்படியான ஹெல்த் கொடுக்குற நேரம் ஒவ்வொரு இது சிவிஎம் ரேஸ்ல விழுந்த மாதிரி நாளைக்கு இப்படி 2 தடவை சத்தி அடிக்கல கிடைச்சல் நடந்தா அது என்னன்னு திருப்பி திருப்பி கொண்டு வரலாமா நார்மல் இல்லையே. ஆனபடியால் இப்ப புத்தியோட வரும் இதை நாங்க காக்கணும்னு சொன்னா டாக்டர் சொல்லி நீங்கள் இன்சுலின் எடுங்கொண்டா எடுங்கோ. அதை மாந்த வேணாண்டா ஏன் சொல்லணும்னு சொன்னா இன்சுலினால வடிவா கண்ட்ரோல் பண்ணலாம். கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்தா அப்ப இந்த டயாலிசிஸ் போய் சரிவீங்க டயபிட்டிஸோட கொண்டு அதை கொண்டு போய் இறக்கும். இப்ப இல்ல ஒரு 10 வருஷத்தால 5 வருஷத்தால ஒவ்வொரு நேரப்பட்டும் அவ்வளவுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சா டயாலிசிஸ் அல்லது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அல்லது வரும். பட் 3 கிட்னி உண்டு, ஹார்ட் உண்டு, மூளை உண்டு, 3ம் போ மறதி வரத்தோ. ஆனபடியா இதை விளையாட்டை எடுத்துக்கூட எனக்கு வாந்தி வருதுதானே இப்ப சரின்னு இல்லை. ஒவ்வொரு முறை வாந்தி எடுக்கலையும் ஒவ்வொரு முறை தலை சுத்தைக்கலையும் உங்களோட வயதுல வேற வருத்தங்கள் வேற வேற அவயவங்களை தாக்குதுன்னு யோசிச்சுக்கணும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இது மருந்தால நாங்கள் யோசிச்சு இது மருந்தால தான் வாந்தி வருது சரி மருந்தால இல்ல எதுன்னு தெரியா அவையல் சொன்னபடியால் நாங்க அதை சாட்டை வச்சு கொள்றோம் அது மருந்துன்னு சொல்லி அவள் சொல்லாட்டிக்கு இப்ப நேர போயிருப்பீங்களோ என்னத்துக்கு எனக்கு மருந்துன்னு சொல்லி. ஆனா அந்த பிளட் ப்ரெஷரும் டயபிட்டிஸும் உங்கள் பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கு ஏறுறபடியால் அதை கேரியமிலே சரி வரும் உண்டு நான் படுத்து நித்திரை உண்டு சரி வரும் எனக்கு எடுக்க வேணாம். கட்டாயம் போய் இதுக்கு என்ன சரி அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் டெம்பரரியா ஒரு நீங்கள் உங்களோட உறுதிதான் எப்படியாவது நான் இந்த இன்சுலின் எடுப்பேன்னு சொன்னா ஒரு என்னத்துக்கு எடுக்கிறீங்க உங்களோட நீங்கள் சுகமா இருந்தா தான் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்காக வேண்டியாவது எடுங்க. எடுக்க சொன்னா இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணி 6 months 1 year 2 years 3 years அதன்படி நீங்களே பழைய எடுத்துட்டு போவீங்களா நீங்களே போட்டுக்கொள்ளலாம் தானே. ஒரு தினம் போடுறது உங்களையே போட்டு காட்டிட்டு போடுங்க. அதைத்தான் அதுக்கு டாக்டர் சும்மா அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா செக்கிக்கு இந்த விரல்ல ஊத்தவே எனக்கு கையெல்லாம் நரங்கி அது விரல்ல ஊத்துவே இல்லையே அது பொங்கலை சுத்தி தான் போடுறது வயிற்ற சுத்தி இல்ல பொங்கலை சுத்தி போடுறது நோரே இல்லை. நீங்களே அது பேசு தானே சும்மா பழக்கம் நம்ம தான் டக்குன்னு எடுத்து போட்டிருக்கோம் குத்துறதுன்னு தெரியா. எல்லாம் முதல் கிழமைக்கு தான் எங்களுக்கு கிடைச்சது. அது பிறகு பழகும் அந்த முதல் ஐயோ தயக்கம் அந்த தயக்கத்தை தள்ளி எடுத்தீங்கன்னா அது பிறகு ரூட்டீனா நடக்கிறேன்னு தெரியாது. பேசி யோசிச்சுட்டு நான் போட்டேன் நான் சொல்லி என்ன அந்த அந்த மறந்துடுறேன். ஆனபடி ஆனா என்னத்துக்கு நாங்கள் செய்கிறோம் நாங்கள் சோதனையா இருக்கணும். நாங்கள் சோதனையா இருந்தால் மற்றவர்களுக்கு கிடைச்சது. ஆனபடியா அதை காட்டி எடுப்போம். இது என்ன கிட்னி இது இது இல்ல இப்படி எடுத்து போ சொல்லுங்க கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் செய்துவேன். அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன இப்படி வாந்தி போகுது டயபிட்டிஸ் கண்ட்ரோலா இருக்கு பிளட் ப்ரெஷர் ஏற ஏற நெஞ்சு நோய் இருக்கும். அப்ப தெரியும் உங்களுக்கு நெஞ்சு நோய் வார்ன் பண்ணுமோ இது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது அல்லாட்டியும் தலையை சுத்தா இருக்கும் அல்லது மறதி மாதிரி இருக்கும். அப்ப மூளை கிட்னி ஹார்டாஸ் கிட்னி இருந்தா போல கொண்டு வரைக்கலாம் கிட்னி அறுவாசி ஃபங்க்ஷன் போயிடுது 30% வந்துடுது டயாலிசிஸுக்கு போகணும்னு தோங்குவேன் பேர் 20-10 சொல்லி. அதனுடைய அது சைலண்ட் கில்லர் அது தெரியாது மூலம் அதை காட்டி எடுங்கோ. இது ஆனா அட்வைஸ் சொல்றேன் இன்சுலின் எடுக்க சொல்லி அவர் நல்ல சொன்னா எடுங்கோ. அதால உங்களுக்கும் கிடைச்சது இல்லை அது சிவி ஆலமுழுக்க கிடைச்சல் விடா பசி கூட வரும் சில பேருக்கு கொலஸ்ட்ரால் வரும் சில பேருக்கு அதால அதுக்கு ஒற்று பெறாது. இனி எடுக்கிறது மருந்து இந்த இது இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொண்டு போகவே எடுக்கலாம். அந்த இது கண்ட்ரோல் பெட்டர். என்ன ஒரு ரெகுலரா வந்தா உங்களோட டயட்டை நார்மலா ரெகுலரா வச்சுக்கிங்கன்னா அந்த இன்சுலின் அதே டோஸோட போய்கொண்டிருக்கும் கிடைச்சல் விடா. அதனுடைய அது அவையிட்ட கேளுங்கோ வேணும்னா நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி இந்த 2 ஒன்றே ஒன்று சொல்றேன். ஒரு மருந்துல இருந்து இன்னொரு மாத்திரை 2 இன்னொன்று 3 எடுக்க வேணாம். அப்ப அவைய உங்களுக்கே தெரிய வேணும் அடே இது கண்ட்ரோல் இல்லாதபடிதான் ஏத்துனோம் எல்லாத்தையும். அப்ப அந்த கண்ட்ரோல் இன்னொரு இப்ப நாங்கள் என்ன மாதிரி யோசிக்கணும்டா என்ற பிள்ளைக்கு இப்படி வந்தா நான் என்ன யோசிப்பேன் என்ன கொடுப்பேன்னு சொல்லி டாக்டர் கேட்டா உங்களுக்கு இன்சுலின் தான் நல்லம் இல்லாட்டி செகண்ட் நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பீங்க நல்லதுதான் கொடுப்பீங்க. மெட்டாளுக்கு நல்லம்டா உங்களுக்கு நல்லது எடுக்கும்.
அதை அப்படி நன்றி 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 டாக்டர். ஈஸ்வரன் அவர்கள் வாங்க. வணக்கம் பணியக்கா, வணக்கம் வைத்தியர் ஜெனிட்டா, ஜெனரேஷன் அண்ட் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நேரங்கள் தாண்ட போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அதிகமான நேரம் எடுக்கவில்லை. விளக்கமாக வைத்தியரின் விளக்கத்தை ஆய்வு செய்யலாம், கூறலாம், அது என்னும் விளக்கம் தரலாம் என்ற நோக்கத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொன்னதை சொல்வது. இன்று நான் அதை தவிர்க்கின்றேன் நேரத்தை பொறுத்து. இந்த கண் என்பது எங்களுக்கு ஒரு நாங்கள் பார்க்கும் கமராவில் விளக்கமாக தெளிவாக படம் பதிய வேண்டும் என்று சொன்னால் கமரா கிளீனா இருக்க வேணும். கமராவுக்கு முன்னுக்கு இருக்கும் லென்ஸை கிளீனா இருக்க வேணும், சுத்தமாக இருக்க வேணும். அப்போதுதான் கமராவில விரும்பில படம் பதியப்படும். அதுபோல அதே மெக்கானிசம், அதே தொழில்முறையில தான் எங்களை கண் தொழில் படுகிறது. கண்ணின் உள்ளமைப்புகள் எல்லாம் கூறிக்கொண்டிருப்பது அர்த்தமற்றது. எனவே கண்ணின் முன்பகுதி வேற வேற தசைகள், திரவங்கள், லென்ஸ் இருக்கின்றது. எனவே அதன் ஊடாக வெளிச்சம் தாண்டி போய் எங்கள் பின் திரையில் விழுகின்றது. அந்த திரையில் விழும் இதுகளை உணர்ச்சி நரம்புகள் மூலமாக ஆற்றுவேன். அதன் மூலமாக மூளைக்கு போன்றது. மூளையின் செயற்பாடுதான் பார்வையை ஏற்படுத்துகிறதோ குருட்டை ஏற்படுகிறதோ என்பது பொறுத்தது. எனவே நாங்கள் முன்னுக்கு இருக்கும் பொருள் ஊடகம் கண்ணில் படுவது, அந்த பொருளில் படும் வெளிச்சம் மீண்டும் வந்து எங்களை கண்ணுக்கு வருவதால் தான் நாங்கள் அந்த பொருளை பார்க்கின்றோம். எனவே அந்த நாங்கள் எதன் ஊடாக பார்க்கின்றோமோ, ஏரோ அல்லது கிளாஸோ ஸ்வெட்ஸோ. டாக்டர் ஒரு கேள்வி இருக்குது, சொல்லுங்க. கேள்வி கேட்குறீங்களா? உங்களோட இதை நிப்பாட்டுங்க மனோரி, சத்தத்தை. யார் கேட்குறீங்க? மனோரி என்ற தயவு செய்து. இப்ப நேரம் போயிட்டது. இன்னொருத்தர் கதைக்கும் பொழுது உட்பட்டு கதைப்பது ஒரு அநாகரீகம் என்றுதான் நான் கூறுவேன். அந்த வேட்டைத்தான் நான் கூறுவேன். எனவே நான் அதிகமாக கூறிக்கொண்டிருந்தால் அது பொருத்தமற்றது என்பதை நானும் உணர்ந்து மிகவும் சுருக்கமாக, கண் மட்டுமல்ல எங்கள் உடல்நிலையில் உள்ள மேலதிகமான நோய்க்குறிகளும் நோய்களும் எங்கள் பார்வையை தாக்கப்படலாம் என்றும், அதாவது டாக்டர் கூறியது மாதிரி டயபெட்டிக், ப்ரெஷர், ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரோ, அப்படி உடல்நிலை போதைகள், நாங்கள் போதைப்பொருள் பாவித்தால், மதுபானமோ சிகரெட்டோ, ஏதோ ஒரு ஊக்கச்சத்து என்ன ஒரு போதைப் பொருளை பாவிப்பதாலும் உங்கள் பார்வை தாக்கப்படும், எஃபெக்ட் பண்ணப்படும். அது மருந்துகளால அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை விளக்கமாக வைத்தியர் கூறினார். டேப்லெட்ஸ் மூலமாகவோ இன்சுலின் மூலமாகவோ அதை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முயலலாம் என்றும் விளக்கமாக கூறினார். எனவே பார்வை என்பது கண்ணில் முழுக்க கண்ணில் அமையப்பெற்ற ஒரு கதிர்வீச்சு. எனவே நாங்கள் உடல்நிலையையும் நோய் நிலையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணை மிகவும் உரிய வைத்தியரிடம், உரியவர்களிடம் காட்டி உரிய பயிற்சிகளையும் உரிய நடைமுறைகளையும் வைத்திய முறைகளையும் கை கொண்டாக வேணும் என்றும் வைத்தியரின் அறிவுறுத்தலை நானும் ஆமோதித்து, நான் ஒரு அறிவுரையோ கூறுவதற்கு அருகதையற்றவன். எனவே வைத்தியரின் அறிவுரையையும் இதையும் கூறி நான் விளக்கமாக கூறலாம். ஆன நேரங்கள் பொறுத்து நான் இவ்வளவோடு நிறுத்தி எல்லோருக்கும் நான் கூறி முடிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி டாக்டர். இன்சுலின் நாங்கள் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி கொண்டு இருந்து டேப்லெட்ஸுக்கு மாறுவது
நல்ல அறிவுரையா மாறலாமா, அதனை எவ்வாறு என்பதை மீண்டும் வேறொரு நிகழ்வில் நீங்கள் அதை கூறினால் நன்று என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மனோரி நிக்கிறீங்க, கதைக்கலாம். கதைக்க போறீங்களா? நேரம் சரியா வந்து விட்டது. ஈஸ்வரனுடைய கேள்விக்கு மறுபடியும் சொல்லிட்டு முடிப்போம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் ராஜினி அல்போன்ஸ் கதைக்கிறேன். சொல்லுங்க. கேட்டவன் இந்த டாக்டர் சிறப்பாக இருந்தது. கண் இது எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அந்த ஒரு கேள்விதான், அந்த கண் பேசஞ்சது லென்ஸ் வச்சது. ஆனால் எனக்கு டயபெட்டிக் ஒன்றும் இல்லை, ப்ரெஷரும் லோ ப்ரெஷர் தான். ஆனால் அந்த சின்ன எழுத்து, அந்த டிக்ஷனரி எழுத்து மட்டும் தெரியும், மற்றும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. போலாம். இந்த ஏன்னா நல்ல வெளிச்சமா இல்லாம தெரியுது, அந்த எழுத்துகள் மட்டும் உண்டாண்டு அந்த அப்படி கடைகளுக்கெல்லாம் போனேன். சின்ன எழுத்துகளுக்கு நீங்கள் கண்ணாடி போட்டா தெரியும் இல்லையா? இல்லை அவே சொன்னவேதான், அந்த கண்ணாடி அவைகிட்ட போய் செக் பண்ணேன்னு சொல்லல. அவர் சொன்னார் அவைகிட்ட போய் அந்த வாசிக்கிற கண்ணாடி வண்டி போடுங்க உண்டு. நான் சொன்னேன் இதுக்கு மட்டும் துண்டு தர சொல்லி, என்ன டாக்டர் தந்தா அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தருவார்கள் தானே. எனக்கு விளங்கல. உங்களுக்கு கண்ணாடியை எடுக்க சொல்லி சொன்னா என்னோட என்னது இல்லை, இப்போ டாக்டர்கிட்ட கேட்டுனா நாங்கள் நீங்கள் எனக்கு அந்த அப்படி பிரச்சனையானவர் சொல்லி என்ன பிரச்சனையானு சொல்லி ஒரு துண்டு தர சொல்லி இதொன்று எழுதி தந்தாரண்டா அவையிட்டு நாங்கள் நேரடியாக போய் வேண்டலாம். அதுக்காக இல்ல அப்படி இல்லையே. கண்ணாடிதாரர்களுக்கு போய் எனக்கு கிட்ட எழுத்து தெரியல என்று சொல்லி டாக்டர் சொன்னா காணுமே, அவருக்கு துண்டு தர தேவையில்லையே. அதுக்காக நான் கேட்டேன். எல்லாருக்கும் துண்டு டாக்டர் வேலை துண்டு கொடுக்கலாதான் இருக்கும், சிஸ்டமே இருக்கும். நீங்கள் போய் கண்ணாடி கடை அவன் நீங்க சொல்லாமலே எல்லாருக்கும் ஜோதிச்சு கண்ணாடி அவட்ட தொழில். ஆப்ரேட் பண்ணி சொன்னா ஆப்ரேட் பண்ண பிறகு இப்ப தூரம் தெரியுது, கிட்டக்கு ரெண்டையும் செக் பண்ணி எதுக்கு நல்லதா வருதோட ரெண்டுக்கும் எனக்கு தூர பார்வை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிட்ட சரியான சின்ன எழுத்துக்கள் தான் ஒழிய மற்றபடி அது தூரம் உங்களுக்கு விளங்கல. முதல் தூரம் 100% எடுத்து அதுல இருந்து ஆட் பண்ணி தான் கிட்ட எடுக்கிறது. அப்ப நாங்கள் எல்லாம் குருன்னு சொல்லி எல்லாம் தெரியும். ஆனா அந்த ஒவ்வொரு மீட்டர் அங்க டெஸ்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தாரன்னு சொல்லி. நீங்கள் கண்ணாடி தெரியல செக் பண்ணி ஒன்று அது சின்ன விழுத்து தெரியாட்டிக்கு அது வேற விஷயம். ஆனா கண்ணாடியில தெரியும்னு சொன்னா அந்த கரைச்சல் முடிஞ்சுது. ஆனபடியா அவையிட்ட போய் தெரியல ஆப்ரேட் பண்ணி இருக்கு. ஆனபடியா இதுக்கு நான் கண்ணாடி இருக்க வந்தேன்னு சொன்னா அவையில் தங்கட தொழில முதல் செய்யட்டும். அப்போ அவையில் செய்யக்க உங்களுக்கே விளங்கும். இதுல ஒரு வித்தியாசமே ஒன்று ஒரு கண்ணுக்கு தரவணும், ரெண்டு மெட்ட கண்ணோட பேலன்ஸ் பண்ணி தரவணும். சிறப்பா இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. வேறு யாரும் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். இது இந்த பக்கம் 2 தரம் போகுது. ஓகே, இதே நேரம் டாக்டர் இப்போ டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டும் அந்த ஒரு கலங்கல் தன்மை இருக்கின்றது இப்போ கொஞ்ச காலமாக. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த எழுத்துக்கள் எல்லாம் கண்மைண்டா ஒரு கண்ண மூடைகளே அல்லது 2 கண்ணையும் ஒரு எந்த கண்ணிலேன்னு தெரியும். 2லேயும் இருக்கோ 2லேயும் இருக்கு. இப்போ கண்ணாடி எனக்கு தந்ததே கண்ணாடி போடுறதுக்கு ரீடிங் கொண்டு அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு. அப்போ அந்த ரீடிங் எல்லாம் ஓகே இருந்தது. இப்போ எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் அந்த கலங்கல் தன்மை ஒன்று அந்த கண்ணாடிக்குள்ளால. இப்போ நம்பர் போன வருஷம் செக் பண்ணுங்க, திரும்ப பார்க்கணும். என்ன 50 வயது கலந்து போக மாறத்துவங்க கேதில எல்லாருக்கும் லென்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற வில்லையில வளர்ந்து கொண்டு போகும். வயது போய்கொண்டு போகும். சீவியால மட்டும் உயிரோடு இருக்கு மட்டும் அதை வளர்றது. அப்ப அந்த கேட்ராக்ட் வர்றதுக்கு இப்ப துவங்கி இருக்கு. அந்த துவக்கத்துல அதுக்குள்ளால கதிர் லைட் இது இப்ப போறது உள்ளுக்குள்ள எடுத்து போக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த இப்ப
சாதாரணமாக குவிஞ்சு ஒரு லைட் போய் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்க லென்ஸில் ஏதாவது கொஞ்சம் தடிப்பு இருந்தேன்னா இப்போ அந்த லைட்டை இப்போ பிரித்து பின்னி வடவை கொஞ்சம் பிளேடாக வருத்தோம். அப்போ அவையிலே சொல்லி வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துக்கும் சில நேரம் ஆன்டி கிளேர் கிளாஸஸ் மாதிரி போட சொல்லி எல்லாத்துக்கும் வேறு முன்னுக்கு ஒரு அந்த கிளாஸில் ஒரு செக் பண்ணி வேறு விதமான ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் டிண்டடா அப்படி போட பார்ப்பினோம் எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இதில் கெட்ராக்ட் வாங்குது இன்னும் கொஞ்சம் நாளால் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுவீங்க. அப்போ சில நேரம் நீங்கள் இருக்கிற ரூம் இல்லை கிளியர் இருந்தால் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இல்லாட்டிக்கு நீங்களே மேனேஜ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் சொல்லிடணும் வேறு என்னோட வருதற்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆனால் காட்டுங்க ஏன்னா இனி துவங்கிடுது எல்லாருக்கும் 50 வயது 40 வயதுலேருந்து துவங்கும். அப்போ எல்லாருக்கும் 10% 5% சொல்லலாது. சில பேருக்கு பேருக்கு ஒட்டு பேரும் அதோட ஒரு கண் கொஞ்சம் கூட மங்கி மற்றது நார்மலா இருக்கு வித்தியாசம் காட்டுதான். அதை செக் பண்ணுங்க. இப்ப 1 இயருக்கு பிறகு உண்டா காட்டுனா காரியம் இல்லை தானே. ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது பிறகு அதோட நீங்கள் பிளட் பிரஷர் டயபிட்டிஸ் தைராய்டு எல்லாம் செக் பண்ணுங்க. அந்த ஜெனரலா அந்த மூன்றும் ஜெனரல் கண்டிஷன்ஸ். இல்ல பிளட் டெஸ்ட் கொடுத்தது நம்ம ரிசல்ட்ஸ் வர இல்ல அப்படி நான் ஃபோன் பண்ணி தான் கேட்கும். என்னதுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்தது அப்ப இன்னும் வர இல்ல ரிசல்ட்ஸ். அப்ப அதில் கேட்கல. அதை பார்த்துட்டு அதுல ஒன்றும் இல்லாட்டிக்கு கண்ணாடி ஒருக்கா செக் பண்ணிப்பேன். கண்ணாடி என்ன கண்ணில போறது கண்ணில பிரஷர் செக் பண்ண சொல்லுங்க. கண்ணில் கேட்ராக்ட் கொண்டு வாங்க. கண்ணில் பின்பக்கம் நரம்பு பக்கங்கள்ல வேற நரம்புல இந்த வயதுல இடாது ஆனா செக் பண்றாங்க. அதே நேரம் பின்பக்கத்தை செக் பண்ணி ரெட்டினல் ஸ்கேன் இப்ப நார்மலா செய்யறவே பின்பக்கம் போட்டோ எடுத்து அனுப்பினோம் தானே உங்களுக்கு எடுத்து போட்டு தானே அனுப்பினோம். அப்ப அதுல தெரியும் என்ன வித்தியாசம் இருக்கும். சரி இருந்துட்டு கண்ணாடி நான் சொன்ன மாதிரி கண்ணாடி துப்புரவா கொண்டு வாங்க எண்ணப்படாமல் இருக்கும். இல்ல அது ஓகே அது தொடச்சிதான் செய்யறேன். பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி அதுல எண்ணெய் பட்டா தெரியற இல்ல ஒட்டு மாதிரி ஒரு மெல்லி ஒரு லேயரா இருக்கும். அப்ப மங்கி எடுத்து அது நல்லா பாலிஷ் பண்ணி ஒரு இது பின்னால் பார்த்துட்டு பாருங்க தெரியுது சொல்லி எடுக்க ரெண்டு பக்கத்தை ஒரு பக்கத்தால புடுங்கினீங்கள்டா இப்படி கலட்டுனீங்கன்னு சொன்னா அலைன்மெண்ட் மாறி கொண்டு போகும். அப்ப மங்கிக்கும். ரெண்டு கலட்டேக்குல ரெண்டு பக்கத்துல பிடிச்சி கலட்டியாங்க. அதுலேயும் இருக்கு விஷயம். ஓகே. அதில் இந்த நம்பர்ஸ்னுக்குலாம் கொஞ்சம் அது சரியான கஷ்டம் எனக்கு. இப்போ 8 அப்படி செக் பண்ணுவோம். இல்ல அது அஸ்டிக்மெட்டிசமே இருக்கும். செக் பண்ணுவோம். இந்த வயதுக்கு பிறகு கண்ணும் மெட்ட ஆர்கன்ஸ் மாதிரி அதுக்கு சில கரைச்சல்கள் கொடுக்க நார்மலா உங்களோட வயது ஆக்கள்ல 10 பேர்ல 8 பேர் இந்த பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டிக்கு அது உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமா வருது. இப்ப 8 பேர் மிஸ்ஸான் கம்ப்ளைண்ட் அது நார்மல். எல்லாருக்கும் கேட்ராக்ட் தெரியும் நார்மல். ஆனா இல்ல கொஞ்சம் வித்தியாசம் 8க்கும் 6க்கும் வித்தியாசம் இல்ல 6க்கும் 3க்கும் வித்தியாசம் கணக்க பேர் சொல்லாங்க. இப்ப கேட்ராக்டா இருந்தால் அது இந்த ஐ டெஸ்ட் அவர்களுக்கு தெரியும் தானே டாக்டர். என்ன அது உடனடி பார்த்து வேணும். அதோட இப்படி நம்பர்ஸ் மாறேக்கல பின்னுக்கு நிரம்புல பாதிக்குதோன்னு பார்க்கணும். நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் மெட்டாலுக்கு தான் வருத்தம் எங்களுக்கு வருத்தம் நாங்கள் யோசிக்கிறோம். விளங்குதோ மெட்டாக்கள் சொல்லினா எங்களுக்கு ஆனா நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கும் இதுக்குள்ள இது பண்ணா முளையிலே பொடுங்கி விடுறது ஹெர்ஜல்ல இப்ப பார்த்து இதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுறது இந்த நம்பர்ஸ் இப்ப கிளாஸ்ல அவையில் திருப்பி செக் பண்ணி அந்த எக்ஸிஸ் சரியா விழுந்து உங்களுக்கு தந்த இன்னொரு கிளாஸ் வந்து எடுத்து கவர்மெண்டா எடுத்து அதுல வடிவா தெரிஞ்சா சரி. ஆனா அவள் பாக்கல இல்ல இந்த நம்பர் மாறுறீங்கன்னு சொன்னா அவையில சொல்லியிருந்தோம் இன்னொரு பிள்ளை இருக்கு இதை நீங்கள் சர்ஜென்ட காட்டினா எல்லாம் எல்லாத்துக்கும் வேற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்ப செக் பண்ணுங்க. 1 இயருக்கு பிறகு இந்த நாங்கள்ல ஒருக்கா செக் பண்ணி போடும். ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் காட்டுது. நீங்க இங்க தொழில் செய்யறீங்க தானே. அப்ப நீங்கள் நோட் பண்றீங்க உங்களோட நம்பர்ஸ் மாறி இப்ப இருக்கிறார்கள் எல்லாருலயும் எத்தனை பேருக்கு 8க்கும் 6க்கும் 3க்கும் சில பேர் இன்னும் எல்லாம் மங்கி இருக்கு எல்லாடிக்கு தலையடிக்குது எல்லாடி வாந்தி வருதுன்னு சொல்லிடுறேன். இலக்கத்தை நம்பர்ல மாறுறீங்கன்னு சொன்னா அடுத்த செக் நம்பர்ல இன்னொரு நோட்டை போட்டு தான் அனுப்புவீங்க உங்களோட செக்ஸ் எல்லாம். அப்ப வித்தியாசம் நிறைய செக் பண்ணி பாரு. அப்ப ஆப்டிஷியன் அவர்களே சொல்லுவாரல்ல என்ன இப்ப இந்த நாள்ல இந்த ஊர்ல இருக்கிற ஆப்டிஷியன்ஸ் நல்ல கட்டிக்கா
டாக்டர் மேரல் பார்க்க கட்டிக்கார சிலவே பார்த்துட்டு அது உங்களோட அந்த நாட்டுல துவக்கம் இது எங்கட நாடு அது வெங்கட இஷ்டம் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை ஆனா எது ஒரு ஹெல்த் உடனே சொல்லணும் இல்லை நீங்க போய் காட்ட வேணும் காட்ட வேணும். ஓகே. ரெண்டு நடக்குது. ஒன்று நான் இங்க இருக்கிற நோட் பண்ணுவேன் அதுக்கு ஒன்று எல்லாரும் நல்லா படிச்சதா அப்படியே தெரியும். மற்றது சின்ன டாக்டர்ஸுக்கு ஒரு ரெஃபரல்ஸ் அவையிலே அனுப்புவேணும். அப்போ அவைய அந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்போ இது கேசஸ் இருந்தால் எனக்கு அனுப்பணும்னு சொல்லி அப்போ சொல்லி ஒருக்க போய் பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டு அப்போ ஆனால் செக் பண்ணீங்களா அவையில செக் பண்ணிக்கலே உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு எனக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டாக்டர்கிட்ட இல்லை அவர்கிட்ட இல்லை நான் போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டலாம். ஆனா ரெண்டு பார்வை தான் கடைசியா வேணும். உயிருக்கு பிறகு வேணும் உங்களுக்கு. உயிர் இருந்தா பார்வை வேணும் கட்டாயம். அப்படியே கவனமா இருப்போம். நன்றி. லோஜினி வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்டர். நானும் கேட்டுக்கொண்டு வந்தேன். நன்றி. ஒரு நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் தெரியுமா? சரி. அப்ப வாணியக்கா ஆக்களை விட வயது போன ஆக்கள் எங்களை போல 50 வயது தாண்டினவர்கள் கொஞ்சம் ரெகுலராக ஐ டெஸ்ட்டுக்கும் ஐ வைத்தியத்துக்கும் போவது சிறந்தது. எல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்ணாடியும் எடுத்துட்டேன். திரும்பவும் அது பிரச்சனை என்று சொன்னால் மீண்டும் போய் அந்த கண்ணாடி, அதாவது 2 கண்ணும் ஒரு மனிதருக்கு 2 காலும் சரியான தூரம் இல்லை, சரியான நீளம் இல்லை, 1 இன்ச் தானே வித்தியாசமா இருக்கும். அதன் பிரகாரம் தான் எங்களுக்கு போடுற ஷூ 2ம் வித்தியாசமா தேவைப்படும். நீங்கள் அதை கவனித்தால் தெரியும். காலில் உள்ள நட வித்தியாசமா இருக்கும், இல்லாட்டி காலின் நீளங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெரியாம குறைவா. அதே போல எங்களோட கண்ணும் 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும் பார்வை என்று சொல்ல முடியாது. வித்தியாசமான போக்கஸிங் குவியங்களும் வித்தியாசமான செயல்முறையாய் இருக்கும் நிச்சயமாக. எனவே டாக்டர்மாரும் இந்த இதுக்குரிய டெக்னிக் இந்த ஆப்டிஷியனும் நல்லா டெஸ்ட் பண்ணி அவர்களில் பிழை அல்ல. ஆனால் அந்த கண்ணாடி எடுக்கும் பொழுது எங்களோட கண்ணுக்கும் அந்த கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரம், எங்களோட ஃப்ரேம் என்ன தூரத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்தும் இருக்கும். அதை கவனமாக அவர்களின் அட்வைஸின் படி அந்த கண்ணாடி 2ம் அந்த லென்ஸ் எங்களோட கண்ணிலிருந்து எவ்வளவு தூரம், அந்த ஃப்ரேம் என்ன மாதிரி அதுக்கு அமைகின்றதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அது அப்படி அசாதாரண நிலையில் இருந்தால் நாங்கள் வைத்தியரையோ ஆப்டிஷியனையோ பிழை சொல்வதற்கு இல்லை. எனவே அந்த ஃப்ரேம் சரியாக அமையப்பெற வேண்டும், சரியான தூரத்தில் சரியான ஆங்கிளில் இருந்தாக வேண்டும். சரியான கண்ணாடி சரியான கண், ஆனால் அந்த அமைவு வித்தியாசமா இருந்தாலும் பார்வையை சிறிது தாக்கலாம். எனவே பொது அறிவை கொண்டு பொதுவான செயல்முறை அறிவுகளை கொண்டு நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். டாக்டர்ஸ் இங்க இங்கிலாந்துல முதல் 1 வருஷத்துக்கு ஒரு தரம் அவர்கள் அலவுட் ஃப்ரீ இன்ஃபெக்ஷன் செக்கிங் அண்ட் ப்ரொவைடிங் த கிளாஸ். இப்பொழுது 2 வருஷம் ஆக்கிவிட்டார்கள். அடுத்தது இங்க ஸ்கேனிங், அந்த ரெட்டினாவை ஸ்கேனிங் பண்றதுக்கு அடிஷனலா 10 pounds சார்ஜ் பண்றாங்க இப்பொழுது. எனவே நாம் அந்த 10 pounds நாங்கள் பார்க்காது அதற்குரிய ஸ்கேனிங்கையும் நாங்கள் எங்களோட டெலிபோன்ல அவர்களிடம் சொல்லி பதிந்து வைப்பது நல்லது. மீண்டும் வைத்தியரிடம் நாடும் பொழுது அதை காட்டிக்கொள்ளலாம். அதைத்தான் நான் பற்றுவது. எனவே வரும் மாற்றங்களை கொண்டு வயதோட உடல்நிலையை பொறுத்தளவு அது இருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து வைத்தியரிடம் நாடும் பொழுது சரியான சரித்திரங்களை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்துக்கு நன்றி. வாணியக்கா. நன்றி. நீங்கள் சொன்னது சரி. அதோட நான் ஒன்றை அட்வென்ட் பண்றேன். நீங்கள் கண்ணாடி ஃப்ரேம் ஃபிட்டிங் புதுசா ஃப்ரேம் போட யோசிக்கணும். நீங்கள் இப்போ அவையில் கண்ணாடியை போட்டோன்னு இப்படி அமர்த்தி கொண்டு இருக்கும். காதுக்கு புறத்தால தொட்டு பாருங்க. காம்பு புறத்த 1 இன்ச்சு புறத்தால இருந்தாண்டா கொஞ்சம் நாள் மூக்கால வளர்ந்துடுறேன். அப்படியே காதுக்கு புறத்தால அந்த வளைகிற பாம்பு வடிவா நிற்குவான். இங்கே அமர்த்தி கொண்டு நின்றா
ஃப்ரேமை போட்டோன்னா இட்ஸ் ஃபிட்டிங் குட்னு சொல்லி போனால் பின்னுக்கு கையில் வச்சு பாருங்க, காம்பு வளைவு 1 இன்ச்சு புறத்தால போனால் முன்னுக்கு கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடும். ஒரு மாதத்துக்குள்ள வந்தால் அது அப்புறம் ஃபோக்கஸ் இல்லாமல் போய். அப்போ ஃப்ரேம் அவர் சொன்னது சரி, ஃப்ரேமை சரியாக பார்த்துடுங்க. சரி, நன்றி. நிறைவாக வாங்கோ சிவாஜினி அவர்களே. ஆமாம், இனிய வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர். நானும் கேட்டுக்கொண்டிருந்த நான் ஃபுல்லா கேட்டேன். மிக சிறப்பு மிக்க ஒரு தகவல். ஒரு ப்ரெஷர் ஏறுறதாலையும் என்ன ஏற்படும்ன்றதை கூட நான் வந்து மிக துல்லியமான ஒரு தகவலை அறிந்து கொண்டேன். மிக சிறப்பான தகவலை தந்த உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்டர். நான் இப்போதைக்கு ஒரு லேசன் பொருளை தான் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன் டாக்டர். இப்ப 2 வருஷமா எடுத்தது. ஆனா வந்து முந்தியெல்லாம் லேசம்பர்ல இல்லாமலே இந்த கவிதைகள் எல்லாம் இந்த போர்ட்ல எழுதினார். ஆனா இப்ப துண்டா அது இல்லாட்டிக்கு என்னால முடியாமலே இருக்குது. மற்றபடி ஓகே, அது எனக்கு நான் வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் பாவிப்பேன், மற்றபடி எதுக்குமே எடுக்கல. ஆனா தூர பார்வையெல்லாம் ஓகே இருக்கு. 500 மீட்டர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுது. ஆனா கிட்டு பார்வை இல்லையேன்னு ரொம்ப கவலையாத்தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் வயதை கொஞ்சம் குறைக்கும். அது மற்ற டாக்டர், இப்ப நாங்க அந்த போனில வந்து போனின் லைட் உங்களை கண்ணை பாதிக்குதோ? ப்ளூ லைட் உங்களுக்கு நித்திரையை குறைக்கும். ஆஹா, அதுதானே ஃபில்டர்ஸ் போடுறது, இரவுல பாவிக்க வேணாம்னு சொல்றது. உங்களோட நல்ல அரைவாசி வருத்தம் போயிடும், வயது போக போக கூட நல்ல நித்திரை வேணும். நித்திரை கொள்றது ரெஸ்ட் பண்றதுக்கு இல்ல, நித்திரையில தான் உங்களோட பாடி ரிப்பேர் பண்ணுது. உங்களை அந்த ரிப்பேருக்கு நல்ல நித்திரை வேணும். அப்ப போன் இருக்கு தானே, டெலிபோன், அதுண்ட அந்த அந்த இல்ல அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இரவுல டிங்கு சத்தோட திரும்பி பாக்குறது, படுக்கிறது. எத்தனை பேர் 10 மணிக்கு படுத்து போனா 11 மணி மட்டும் அதை பாக்குறது, 1 மணி போல எடுத்து அதுல வந்தோண்டு பாக்குறது. எல்லாரும் சில பேர் சைலன்ஸ்ல போட்டுட்டு இரவுல எடுக்கிறேன். அப்படி செய்ய சார்ஜுக்கு போட்டுட்டு போய் அங்க படுத்துறேன்டா. எல்லாரும் போன் சார்ஜ் போடுற இடத்துல போட்டு வச்சுட்டு விடியத்தான் உடனே ஒழுங்கானே ஒரு காவோ பாக்குறது. ஆனா உங்களோட தூர பார்வை உங்களுக்கு நல்லா இருந்தா, கிட்ட பார்வை வயதுக்கு அதானே பிரஸ்பியோபியா அல்லது வெள்ளெழுத்து துவங்குறேன்னு சொல்றது 40 வயதுல துவங்கும். அப்ப 40க்கு பிறகு கிட்டக்கு கண்ணாடி வேணும். அல்லாட்டி நீங்கள் உங்களோட தூரத்துக்கு கண்ணாடிக்கு மல்டிஃபோக்கல் வேரிஃபோக்கல் லென்சஸா தூரம் இடத்தூரம் கிட்டடின்னு சொல்லி ஒரே கண்ணாடியில தருவினம் அப்படி போடலாம். அல்லாட்டிக்கு பைஃபோக்கல் ட்ரைஃபோக்கல்னு சொல்லி வெவ்வேறு இப்படி சின்ன டீனா மாதிரி டி மாதிரி ஷேப்ல போட்டு மேல் தூரம் கீழே 2 துண்டு போட்ட கண்ணாடி வித்தியாசமானதல் வருது. அல்லாட்டி கண்டாக்ட் லென்ஸ். அதான் இப்ப எனக்கு தூரத்துக்கு தேவை இல்லை, இருந்தாலும் டப்பட்டு நான் கண்ணாடி போடுறேன். இப்ப வந்து சாமான் மட்டும் கூட காட்டு கொடுக்கக்குள்ள நான் அப்படியும் கண்ணாடி போடுவேன். அப்ப போடக்குள்ள சேர்ந்து எனக்கு அதுக்கு பிறகு டக்கடு மேல நின்று ஆக்களை பார்க்கணும் அந்தரமா இருக்கு. அப்புறம் அந்த பைட்டெல்லாம் எடுக்கலாமோ? சரி, சமான தூரத்துக்கும் கிட்டுக்கு மட்டும் எடுக்கலாமோன்னு கேட்கிறோம். கண்ணாடியே எடுக்கலாம். நீங்கள் தூரத்துக்கும் கிட்ட எடுக்கலாம், தூரத்துக்கு இன்டர்மீடியட் எடுக்கலாம். சில பேர் வேரிஃபோக்கல்னு சொல்லி முழுக்க கிராஜுவலா ஃபோக்கஸிங் அட்ஜஸ்ட் பண்ணி தர லென்சஸ் போடணும். சில பேருக்கு அது போட்டு ஒரு ஹெல்ப் இல்லை, சில பேருக்கு அதுக்கு வாந்தி வருது என்னால இயலாதுன்னு சொல்லி போட்டு திருப்பி தூரத்துக்கு பிரிம்பா கிட்டத்துக்கு பிரிம்பா எல்லாரும் 2 துண்டு போட்ட கண்ணாடி எடுப்பினோம். ஒவ்வொரு தடவை பொறுத்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா போல நீங்கள் இப்ப நாங்க யோசிக்கணும், 40க்கு வயதுக்கு மேல கூடினால் இந்த லென்ஸின் பிளேபிலிட்டி, அதாவது சுருங்கி விரிஞ்சு கொடுக்குற அந்த இது குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப இது அது முத்தி கொண்டு போகுதுன்னு சொல்லுங்க, எங்களோட எலும்புகள் மாதிரி அதுவும் இறுகி கொண்டு போகுது. அப்ப நீங்கள் தூரத்துக்கு ஒரு ஃபோக்கல் லென்ஸ்ல வச்சு அந்த லென்ஸ் இப்ப ஃபிளட்டன் பண்ணி அப்ப அந்த ஃபோக்கஸ்ல தூரத்துல பார்த்துட்டு வாருங்க. கிட்ட பார்க்கணும்னு சொன்னா இருந்தா போல இப்படி ஊதுறதுக்கு இயலாம். அப்ப மங்கிருக்கும். அல்லாட்டியும் வாசி ஒன்று இருக்கீங்களா இப்படி ஊதி இருக்குன்னு சொன்னாங்க, லென்ஸ் இப்படி இந்த பைகான்வெக்ஸா வரும், இவ்வளவுக்கு வரும். அப்ப தூரத்துக்கு பார்க்க இப்படி சுருங்கி கொடுக்கணும். இது நாங்க ஏறி இருக்கோம். அப்ப வர இறுகினபடியால் அப்ப முதல் சின்ன வயதுல 20-30 வயதுல வித்தின் செகண்ட்ஸ் மாறுறது இப்ப 1 நிமிஷம் 2 நிமிஷம் மங்கி கண்ணை வட்டி பார்த்து கண்ணை ஒரு கவரேஜி பார்த்து எடுக்கிறது வயது.
அதெல்லாம் அதோட வெவ்வேறு அந்த அந்த அதான் வேறு ஒரு வருத்தம் இல்லாமல். ஆனா ஒன்றே ஒன்று வேறு சில மருந்துகள் நீங்கள் எடுக்கிறேன்னா அந்த மருந்துகள தாக்கங்களுமே இருக்கும். அது நாங்க நோட் பண்றது இல்லை. ஆனா அது சைடு எஃபெக்ட்ஸ் ஃபோக்கல் இதை சேஞ்ச் பண்ணும். இப்போ இதெல்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு இருக்கும். அது டிபெண்டிங் ஆன் என்னத்தை பற்றி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா சாதாரணமா வயதுக்கு அந்த அந்த முதல் இருந்த அந்த அந்த சுறுசுறுப்பா மாறுறது குறைஞ்சு போகும். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டு எடுக்க வேண்டியதான். மற்றது கண் ட்ரையா இருந்தா அதுக்கு ஆட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்றது போய் திறந்து பார்க்க தூரம் தெரியன்னு சொன்னா அரைவாசிலேருந்து கண் ட்ரையா இருக்கும். அப்போ கண்ணை வட்டி முடிச்சு 2 நேரம் இருக்கு போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான். நன்றி நன்றி. நல்ல ஒரு தகவல் அனுபவித்து கேட்டேன். மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி எல்லோருக்குமே. நன்றி டாக்டர். நன்றி எல்லோருக்கும். அண்ணா அவர்கள் நாம் சொல்லியிருக்கா ராஜினியக்கா எல்லோரும் இருந்திருந்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி வாணி. டாக்டர் தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குட் நைட். குட் நைட். ஓகே. நமக்கு வருகின்றது மருத்துவர் நேரம். டாக்டர் வாழ்த்துகள். 31ஆம் தேதி இருக்குமா? அடுத்தது புதன்கிழமைக்கு 31ஆம் தேதி இரவு. எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்க ஓகே என்னன்னா உங்களுக்கு ஓகே. நான் 31st நைட் எங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. ஓகே. சர்ச் சர்வீஸ். அதனுடைய போன அதுக்கு அடுத்த கிழமை தான் எடுக்கலாம். ஜனவரி. ஓகே ஜனவரி அந்த ஓகே ஓகே. நன்றி நன்றி டாக்டர். நன்றி எல்லோருக்கும். ஹேப்பி நியூ இயர். முன்கூட்டிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. நன்றி டாக்டர் உங்களுக்கு முன்கூட்டிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்களையும் கூறி நானும் ஜனவரிக்கு பிறகு 6 வாரங்களுக்கு பின்னர் வந்து மீண்டும் விடுமுறை எடுத்து உங்களுடன் வந்து இணைந்து கொள்கிறேன். முடிந்தால் நான் தாயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 எல்லோருக்கும். Wish you Merry Christmas and New Year, Doctor. Advance. Merry Christmas. Thank you. Thanks very much எல்லோருக்கும். நன்றி. நடேசன் பாணி மோகன் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.